மன்றத்தினுடைய பொருளாளர் புலவர் கிருஷ்ணமூர்த்தி பெருந்தகை அவர்களே, செயலாளர் பேராசிரியர் தாமரை கண்டன் அவர்களே, எந்தையாரின் நினைவுகளை போற்றி உரையாட வருகை புரிந்திருக்கின்ற இலக்கிய சுடர் அண்ணன் ராமலிங்கம் பெருந்தகை அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர், நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பயிலும் பொழுது எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி ஆற்றுப்படுத்திய திருக்குறள் பேராசிரியர் மோகனராசு ஐயா அவர்களே, கவிஞர் புதுகை வெற்றி செல்வன் ஐயா அவர்களே, தமிழ்நாடு எழுத்தாளர் சங்க தலைவர் அண்ணல் பெரியண்ணன் அவர்களே, பெருங்கவிக்கோ அவர்களுடைய மூத்த மகனும் தமிழ் பணிகளுடைய ஆசிரியரும் அண்ணன் திருவள்ளுவர் அவர்களே, பேராசிரியர் மகேந்திரன் அவர்களே, மேனாள் நீதியரசர் அவர்களே, எந்தையாருடன் ஒவ்வொரு நாளும் திருக்குறளாகட்டும் சங்க இலக்கியமாகட்டும் தியாகராய நகர் விடுதியில் அவருடன் இருந்து பயின்ற புலவர் விஜயலட்சுமி அம்மையார் அவர்களே, நான் தலைமை செயலகத்தில் பணியாற்றுகின்ற இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் பணியாற்றும் பொழுது எப்படியெல்லாம் அந்த கோப்புகளை நாங்கள் நுண்ணாய்ந்து அதை செயற்படுத்த வேண்டும் என்று ஆற்றுப்படுத்தியவர்தான் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கின்றார் கூடுதல் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு விஜயகுமார் அவர்களே. நம்மளுடைய எழுத்தாளர், பெருந்தகை எழுத்தாளர், மொழிபெயர்ப்புத் துறையுடைய முதல் இயக்குனர் பேராசிரியர் கு ராஜவேலு ஐயா அவர்கள் ஆற்றுப்படுத்துதலும், மாநில கல்லூரியில் நான் பயிலும் பொழுது எங்களுக்கு துறை தலைவராக இருந்தவர் பேராசிரியர் பாண்டுரங்கன், அவருடைய மகன் மருத்துவர் கண்ணன் அவர்களே. எப்படி மணிவாசகர் பதிப்பகம்தான் தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம், அவருடைய செயலாளர் ஐயா அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கிற அத்தனை பேரும் அப்பாவினுடைய அணுக்கமான நெருக்கமான நண்பர்கள். நீங்கள் எல்லோரையும் மீண்டும் உங்களை எல்லோரையும் வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு என்ன ஒரு பெருமிதம் என்றால், அப்பாவினுடைய நிழலாகவே அவருக்கு செயலாளராக இருந்து பெரும்பணி ஆற்றியவர்தான் பொன்னேரி பிரதாப் அவர்கள். அவர்கள்தான் இந்த கூட்டங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்த வேண்டும், இவைகளை எல்லாம் நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று என்னையும் பேராசிரியர் தாமரை கண்டன் அவர்களையும் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மூல காரணமாவார். இன்றைக்கு அப்பாவுடன் மிக நெருக்கமாக பழகிய பண்பாளர் புலவர் வீரமணி அவர்கள்தான் இன்றைக்கு வந்து இங்கு பேசியிருக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தினருக்கு உடல் நலிவுற்று மருத்துவமனையில் இருப்பதனால் என்னால் வர இயலாது என்று நேற்று மதியம் அவர் அழைத்த பொழுது நான் உடனே அண்ணன் இலக்கிய சுடர் அவர்களைத்தான் நான் அழைத்தேன். அண்ணா, நீங்கள் தான் வர வேண்டும், நீங்கள் தான் அப்பா வந்து அடிக்கடி சொல்வார். அப்போல்லாம் நான் பேசும்போதுப்பா என்ன மாதிரியே பேசுகிறாருன்னு சொல்லி ஐயா ராமலிங்கம் ஐயாவை பற்றி தான் அப்பா ரொம்ப பெருமிதமாக சொல்வார். எங்களெல்லாம் நாங்கள்லாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவர் பேசுகிற கூட்டங்களில் போய் கேளுங்க, எப்படி ஒரு பாடலை அவர் மேற்கோள் காட்டுகிறார், அதை எப்படி ஒரு கரும்பு சுவையுடன் ஒரு பலாச்சுளையை உரித்து உரித்து எப்படி அந்த உரையை நடத்துகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கேட்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் வழிப்படுத்தும் பொழுது, அதுவும் கவிஞர் கண்ணதாசனை பற்றி அவர் வழக்கறிஞர் ஐயா பேசுவது ஒரு தேன் சுவை சொட்டும் ஒரு மாபெரும் உரைவீச்சாக இருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய படையினுடைய தலைவராக, அவருக்கு என்று ஒரு நூற்றுக்கணக்கான பேச்சாளர்கள் தொண்டர்களாக அவருடன் சிறகடித்து வரும் பொழுது அப்பா ரொம்ப சொல்வார், எனக்கெல்லாம் ஒரு விழைவு உண்டு, அவர் அரசியலில் வர வேண்டும், அரசியலில் ஒரு தலைவராகவே வரக்கூடிய அனைத்து ஆற்றலும் தகுதியும் இருக்கிறதுன்னு 30 ஆண்டுகளுக்கு முன்பே அப்பா ரொம்ப அவரை பாராட்டி சொல்வார். ஆனால் அவர் இவைகளெல்லாம் எந்த
சிக்கல்களிலும் சிக்காமல் இலக்கியம் என்பதையே தன்னுடைய ஒரு மிகப்பெரிய அணிகலனாக சூட்டிக்கொண்டு இங்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லா நாடுகளிலும் இலக்கிய சுடர் வந்து பேசினால் நாங்கள் எல்லாம் உவகை கொள்வோம் என்ற அளவிற்கு அண்மையில் கூட ஆஸ்திரேலியாவிற்கு சென்று வந்தார். அமெரிக்கா, சிங்கப்பூர், லண்டன் மாநகரம் என்று அவர் செல்லாத நாடுகளே இல்லை. அவர் செல்லுகின்ற நாடுகளெல்லாம் அவருடைய தமிழினுடைய உரை வீச்சை செவிபடுப்பதற்காகவே தமிழ் ஆர்வலர்கள் அவரை நயந்து உவந்து அழைக்கின்ற அந்த காட்சி ஒரு அரும்பெரும் காட்சியாகும். பேராசிரியர் தாமரைக்கண்ணன் சொன்னது போல பட்டிமன்றத்தை கூட பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுதல் என்றுதான் அப்பா எல்லா கூட்டங்களையும் சொல்வார். அந்த ஒரு பட்டிமன்றம் பேசுவதை கூட எப்படி ஒரு வனப்பாக இளைஞர்கள் எல்லாம் எந்த விதமான கவர்ச்சிகளில் சிக்காமல் தாங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு பயிற்றுவித்த ஓர் ஆசானாக இன்றைக்கு இலக்கிய சுடர் தாராமலிங்கம் அவர்கள் விளங்குகிறார்கள். ஒரு சான்று சொல்லுகிறேனே, தமிழ் வளர்ச்சி துறையில் நான் சொல்வது இன்று நேற்று அல்ல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை என்று 200 இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது அன்னாளைய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் என்னை கேட்டு, யாரை அழைக்கலாம், இந்த பிள்ளைகள் எல்லாம் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகள், நான் சொல்வது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, யாரை அழைக்கலாம் என்று கேட்ட பொழுது இலக்கிய சுடர் தாராமலிங்கம் ஐயா அவர்களை அழைத்து அவர்களை தொடங்க வையுங்கள் என்று சொன்ன பொழுது உடனுக்குடன் அந்த உரையை அவர் பேசிய அந்த உரை இன்றைக்கும் அது எல்லோருடைய மனதிலும் பதிவாகி கல்வெட்டு வரிகளைப் போல திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உரை வீச்சு ஒரு செம்மாந்த உரை வீச்சாக இருப்பதனாலும் இன்றைக்கு என்னுடைய தந்தையாரை குறித்து அப்பா அடிக்கடி சொல்வார், என்னை பற்றி யாரும் அதிகமாக பேச சொல்லாதே, அவர்களுக்கு தெரிந்தது, அவர்கள் படித்தது, அவர்களுக்கு என்ன புதிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் எல்லோரும் அழைத்து பேச வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் ஒருவரை பற்றியே நினைந்து பேசுவது என்பது எனக்கு அதிகமாக தெரியவில்லை. அவர் சொல்வார், எப்படி அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றாலும் அவர் எப்படி இந்த உரையை படித்தார், அவர் எப்படியெல்லாம் இந்த உரையை சுவைத்தார், அதிலிருந்து ஒரு இலக்கிய வரிகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நேற்றைக்கு கூட ஒரு வழிபாடு கூட்டம் நடந்த பொழுது ஒளியரசு ஐயா அவர்களிடம் நான் சொன்னேன், நீங்கள் அந்த சிவபுராணத்தை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தீங்க. நான் ஒரு 8வது 9வது படிக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் நாள்தோறும் சிவபுராணம் சொல்லி நடந்து கொண்டே இருப்பார். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், இவர் என்னம்மா சிவபுராணம் சொல்லும் போது கூட மீட்டிங்கு வரணும், மீட்டிங்குன்னு, அதாவது இங்கு வர அந்த பாட்டு வரியில வரும்போது கூட என் காதுகளுக்கு அது மீட்டிங்கு தான் வந்து விழுந்துடும். ஏன்னா காலை முதல் அவரிடம் தொலைபேசியில் எல்லோரும் அவரை அழைப்பவர்கள் எப்படியெல்லாம் இந்த மீட்டிங்கு என்று சொல்ற அந்த வரி தான் சிவபுராணத்திலே இருக்கோ என்று கேட்கிற அளவிற்கு அவர் எதை சொன்னாலும். நான் ஒரு முறை கேட்டேன், அப்பாவை கேட்டேன், இது ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா, ஒரு 3 பெரும் பேராசிரியர்கள், 3 பெரும் பேராசிரியர்களையும் ஒப்புமைப்படுத்தி கேட்ட பொழுது நான் என்ன கேட்டேன், அந்த 3 பெரும் பேராசிரியர்களை விட நீங்க எப்படி விஞ்சி நின்றீர்கள், உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த தகுதி கிடைத்தது என்று நான் வினவினேன். அப்போ அவர் ரொம்ப அடக்கமா சொன்னார், அந்த ஒரு பேராசிரியருக்குப்பா கல்வி அதிகமாக இருந்தது, 2ஆம் பேராசிரியருக்குப்பா கல்வி கூடுதல் அறிவு இருந்தது. எனக்கு என்ன நடந்ததுன்னா, அருள், கல்வி கூடுதல் அறிவு இருந்தால் மட்டும் போதாது, தெளிவு இருந்ததனால்தான் என்னால் விஞ்சி நிற்க முடிந்தது. நான் கற்றுவிட்டேன், நான் படித்து விட்டேன், எனக்கு அறிவினால் ஆகுவதுண்டோ என்று நீ எவ்வளவு பெருமிதமாக சொன்னாலும் அதை எந்த நேரத்தில்
எப்படி, யாரிடம், அதுவும் குறிப்பாக உயர் அலுவலர்களிடம், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடமும் பேசுவது என்பது ஒரு நயத்தகு நாகரிகம். அதை எப்படி நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் படிப்படியாக அவர் சொல்லி காட்டியதுதான். அது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுதான். அவர் புரட்சி தலைவர் அவர்களிடம் ஒரு கோப்பு எழுதும் பொழுது அந்த கோப்பில் அவர் என்ன எழுதிவிட்டார் என்றால், அந்த ஓட்டுநர் என்பதற்கு பதிலாக காரோட்டி என்று எழுதி அனுப்பிவிட்டார். உடனே புரட்சி தலைவர் அவரை அழைத்து, அது என்ன ஒரு புதிய சொல், காரோட்டி என்று எழுதுகிறீர்கள், ஓட்டுநர் என்று தானே இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, மன்னித்துக் கொள்ளுங்கள் அண்ணா, எங்களுக்கு தெரிந்த தமிழ் அவ்வளவுதான். நான் படகோட்டி படம் பார்த்து வந்ததனால் நான் காரோட்டி என்று எழுதிவிட்டேன், பொறுத்துக் கொள்ளுங்கள் அண்ணா என்று சொல்லும் பொழுது மாபெரும் மகிழ்ச்சி அடைந்து அவர் கை தட்டி தமிழ் தமிழ் என்று அவர் பெருமிதமாக சொல்லும் பொழுது அவர் அதுதான் சொல்வார், எந்த இடத்தில் பொருத்தமாக சொல்ல வேண்டும். இவைகள் தான் நீங்க புறநானூறு, இவர் சொன்ன மாதிரி புறநானூறு பாட்டை முழுக்க சொல்லுங்க, சொன்னாலும் அதை எந்த இடத்தில் ஆட்படுத்த வேண்டும். நேற்று கூட கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் நீரிழிவு நோயை பற்றி ஒரு அருமையான தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அருமையான வரி எழுதியிருந்தார். அதனுடைய நிறைவில் என்ன சொல்லி முடித்தார் என்றால், எல்லோரும் நீங்கள் எல்லாம் சக்கரவர்த்திகள். ஏன்னா அப்பா சொல்வார் அடிக்கடி, தன்னுடைய நீரிழிவு நோயுடைய மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும்போது, நான்லாம் சக்கரவர்த்திங்க. அதனால இன்னும் சொல்லுவாரு, நான் கேட்பேன் அடிக்கடி, இந்த இன்சுலின் குத்தும் போது வலிக்கலையான, என்னப்பா வலிக்குதியான்னு கேட்கிறேன். இந்த முனிவர்கள்லாம் அந்த காலத்துல ஊசி மலையில இருந்தாங்கன்னு சொன்னாங்களா, பொய்ப்பா, அவங்க அத்தனை பேரும் இன்சுலினை தான்ப்பா ஊசி மலையில உட்கார்ந்து என்று ஒவ்வொன்றையும். நான் கூட ஒரு முறை அவரிடம் கேட்டேன், ஒரு பெரிய நண்பர் அவர் ரொம்ப நிறைய பொய் சொல்றார், சூதுவாதுகள் ஈடுபடுகிறார் என்ற பேர்லயே இருக்கப்பா சூதும் மதுவும், அதை போய் ஏன்பா அது ஒரு பெரிய செய்தியா சொல்றீங்க, பேர்லயே இருக்க. அவர் ஒரு பெயரை கூட எப்படி அந்த பெயர் ஆராய்ச்சியை ரொம்ப ஈடுபாடோட செய்வார். என்னுடைய பாட்டனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது எப்படி சூட்டினார் என்று அவர் அழகாக சொல்லி காட்டுவார். பார்ப்பா, முதல்ல அவருக்கு பெண் பிறக்கிறது, பாலபுஜம்னு வைக்கிறார். ஏன்னா அங்க அப்பதான் பாலபுஜலாம்பிகை ஒரு அம்மன் பக்கத்துல இருக்காங்க, அந்த கடவுள் பெயர்ல மனசுல வச்சு பாலபுஜம்ன்றார். அடுத்தது எனக்கு பெயர் வைக்கும் போதுப்பா, நான் சிதம்பரத்துல பிறக்கிறேன், சிவபாத சேகரன் வைக்கிறார். பிறகு அது நான் தில்லைக்கு போன பிறகு அது நடராஜன். அன்றையிலிருந்து நான் நடக்க தொடங்கினேன் தான்ப்பா, நடராஜன். அடுத்தது மணிமேகலையினர், அப்பதான் மணிமேகலை ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார். அடுத்த பெண்ணுக்கு பெயர் திலகவதின்னு வைக்கிறார். எங்க வந்துட்டார் பார், இப்ப சமய இலக்கியத்துக்கு போயிட்டார், திருநாவுக்கரசர் திலகவதிக்கு வந்துட்டார். அடுத்தது தமிழரசின்னு வைக்கிறார், தமிழ் ஆட்சியாக மாட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழரசின்னு வைக்கிறார். அடுத்த மகனுக்கு திருநாவுக்கரசுன்னு பேர் வைக்கிறார், சமயத்துக்கு வந்துட்டாரா. அடுத்த மகனுக்கு திருஞான சம்பந்தன்னு பேர் வைக்கிறார், சமயத்துல ஊறுகிறாரா. அடுத்த மகனுக்கு பெயர் மெய்கண்டார்னு வைக்கிறார், இன்னும் ஊறி திளைக்கிறாரா. அடுத்த அதுதான் கடைசி மகன் நெடுமாறன்னு வைக்கிறார். மதுரையை ஆண்ட கடைசி மன்னர் பேர் என்ன, நின்ற சீர் நெடுமாறன். இதுதான் நம்மளுடைய சாம்ராஜ்யத்தில் கடைசி பிள்ளை. அப்போ நீங்க எங்களுக்கெல்லாம் பேர் வைத்ததுக்கு என்னப்பா காரணம்னு கேட்ட, கண்ணா மணிவண்ணா என்று சொல்லி அழைக்கிறதுனால கண்ணன்னு முதல் மகனுக்கு பெயர் வைத்தேன். நீ வரும் பொழுதுதான் பொள்ளாச்சி மகாலிங்கத்துடைய சன்மார்க்கத்தில் போய் சேர்றேன், அருள் அருட்பெருஞ்சோதி நினைத்து அருள்னு வைக்கிறேன். அடுத்த தம்பிக்கு பேர் வைக்கிறாரு, பரதன்னு வைக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா, 69 பிப்ரவரியில பேரறிஞர் அண்ணா மறைகிறார், இவன் மே திங்கள் பிறக்கிறான். பரதன் என்பது பேரறிஞர் அண்ணாவின் புனை பெயர். ராமசாமிக்கு ஒரே தொண்டன் என்று ராமனுக்கு தம்பி போல பரதன். பரதன் என்பவன் தாங்குபவன்.
இவன்தான் எல்லாரையும் தாங்குபவன் என்று சொல்லி இப்படி ஒரு பேர் வைக்கிறதுல கூட ஒவ்வொரு முறையும் அழைத்து அழைத்து கேட்பார். ஏன் இந்த பெயர் வைக்கிற? நான் என் மகளுக்கு பெயர் ஆதிரைன்னு சூட்டினேன். ஏன்பா ஆதிரைன்னு வைத்தேன்னு கேட்டார். உன்னுடைய வீட்டுக்கு பேர் அவனின்னு இருக்குல்ல, அவனியை எடுத்துட்டு பொண்ணுக்கு பேரை வையினார். இப்போ நான் சொன்னேன், ஆதிரைன்றதுப்பா சில காலம் எனக்கு மகப்பேர் இல்லாமல் இருந்ததனால் நீண்டு நெடிந்து கழித்து கிடைத்த பிள்ளை செல்வம் அது. ஆதிரை தான் தலை சிறந்த கற்புக்கரசி. அவங்க கிட்ட போனா முதல் போட்டால் அந்த அமுத சுரபி ஊற்றெடுத்து பெருகியது. அதுபோல் என் வாழ்வினுடைய பெருக்கத்திற்கு காரணம் ஆதிரை என்ற. அப்ப சொன்னார், இப்பதான் நீ தாத்தாவை புரிஞ்சிட்ட. ஆக நண்பர்களே, தந்தையாரை குறித்து நெகிழ்ந்து சில வரிகள் சொல்வதற்கு வாய்ப்பு நல்கியதற்கு மிக்க நன்றி. இலக்கிய சுடர் அவர்கள் தன்னுடைய தேனார்ந்த தமிழில் தோய்ந்த தன்னுடைய அறிவினுடைய தெளிவில் எந்தையாரை குறித்தும் தான் கண்ட சில அருமையான காட்சிகளை குறித்தும் நம் மத்தியில் பேச இருக்கின்றார். அவருக்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சித்தத்தில் ஏற்றுவோம் நித்தம் ஒரு சிவதரிசனம் என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் ஐயா ஔவை நடராஜன் அவர்களுக்கு சமர்ப்பணம் செலுத்தியதை இப்பொழுது உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். தாமரை திரு உரைவேந்தர் முனைவர் ஔவை நடராஜன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்ப உந்தன் உறக்கம் இப்போது மீளா உறக்கமே. உள்ளதை கூற முற்படுகிறேன், எந்தன் மனதில் உள்ளதை வெளிக்கொணர்கிறேன் சோகத்துடன். எனது புத்தக படைப்புகளுக்கு வாழ்த்துரை ஈந்த எங்கள் ஐயா இன்று எம்மிடம் இல்லை. எங்கனம் இந்த நூலுக்கு வாழ்த்துரை தருவாய் என்றாலும் சமர்ப்பணம் பெயரில் இடம்பெறுகிறாய். தமிழுக்கு அமுதென்ப அத்தமிழினை காத்திட தரமான இலக்கணமாய் திகழ்ந்து தரணி புகழ தமிழ் கூறும் நல்லுலக இளைஞர்களுக்கு அருந்தமிழ் வளர்க்க பாடுபட்ட அன்புள்ளமே, இன்று உம்மை இழந்து தவிக்கின்றோம் நடுக்கடலில் உலாவரும் படகின் நிலைக்கேற்ப. இனி எங்கு உன்னை காண்போம், எப்போது இந்த புவியில் உன் புகழ் பாடுவதை விடுத்து புலம்புகின்றோமே. சுகத்தென்றல் காற்று மேனியை தழுவினாலும் சூரிய கதிரின் கீற்று என் மீது படர்ந்தாலும் சூடிய மலருடைய மழலையின் மொழி கேட்பினும் சுயநினைவில் என்றும் நீவீர் எம்மோடுதான். வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி. மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா அருள் அவர்களே, ஐயா தாமரை கண்ணன் அவர்களே, ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தங்கள் வருகையால் இந்த அரங்கின் சிறப்பினை மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஔவை அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமான பெரியோர்களே, அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். மிக சமீப காலத்தில் இவ்வளவு தயக்கமாக அல்லது குழப்பமாக அல்லது அச்சத்துடன் ஒரு மேடையில் நான் நின்றதில்லை. நேற்று பிற்பகல் அளவில் என்று நினைக்கிறேன், அருள் தொலைபேசியில் என்னை அழைத்து ரொம்ப உரிமையோடு இந்த செய்தியை சொன்னபோது நான் உடனே ஒப்புக்கொண்டேன். அந்த கணம் முதல் இந்த கணம் வரை, அந்த உறங்கிய நேரம் தவிர மற்ற நேரத்தில் ஔவை அவர்களுடைய நினைவுடனே நான் இருந்தேன்.
என்ன பேச வேண்டும் என்பது அல்ல, அவருடன் பழகிய நினைவுகள். என்னுடன் இப்போ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுகிற போது சொன்னார், பல பெரியவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று. இந்த தமிழ் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அளித்தது. நான் ரொம்ப வயதானவன் என்பதை இன்றுதான் உணர்கிறேன். ஏனென்றால் நான் இதுவரையில் அதை உணர்ந்ததில்லை. என்ன என்றால், நம்முடைய தாமரை செல்வன் அவர்கள் பேசுகிற போது பக்தவச்சலம் ஐயா என்று பேசுவதைப் போலவே நான் உணர்ந்தேன். அருள் பேசுகிற போதெல்லாம் அவ்வை நிற்பதைப் போலவே உணர்கிறேன். ஆக அந்த இரண்டு பெருமக்களுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிற போது இந்த மேடையில் நமக்கு உண்மையிலே வயதாகிவிட்டது தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய தாமரை செல்வன் அவர்கள் பாராட்டி சொன்னார்கள். நான் அந்த ஆனந்த வளாகத்திலே பேசின போதெல்லாம் அவர் வந்தது எனக்கு தெரியாது, அப்போ நமக்கு அறிமுகமே இல்லை. ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ, அம்பத்தூர் கம்பன் கழகத்திலே ஒரு தனிப்பேச்சு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பேசுகிற போது இந்த ஆங்கிலத்திலே ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்லுவாங்கல்ல, நாக்கு பிறழ்ந்து அறநெறிச்சாரம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லுவதற்கு பதிலாக ஆச்சார கோவை இப்படி சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டேன். எதிரிலிருந்து ஒரு குரல், அது அறநெறிச்சாரம் என்று. நான் பயந்தே போயிட்டேன். இறங்கி நேராக மேடையிலிருந்து அவர்கிட்ட போய் மன்னிக்கணும், நான் சொன்னது தவறு ஐயா, நீங்கள் யாரு? எப்போ தான் பக்தவச்சலத்தினாருடைய மகன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அது குலவித்தை கல்லாமல் பாகம்படும். அவ்வளவு. இன்று கூட அந்த புறநானூறு இலக்கணங்களை சொன்னார் பாருங்கள். எனக்கு கூட இலக்கியம் வருமே தவிர இலக்கணம் எந்த காலத்துலேயும் வந்தது கிடையாது. அதனால் இலக்கணம் எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னாலும் எனக்கு வியப்பாக இருக்கும். அதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நினைப்பதை போல. ஆனால் தந்தையினுடைய அந்த பணியை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இன்றும் இங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாமரை செல்வன் அவர்களை நாம் மனமு வந்து பாராட்ட வேண்டும். அருள் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அருள் அவர்களை நான் இளவயது முதல் அறிவேன். அதில் மகிழ்ச்சி என்ன என்றால், அவர் சொன்னதைப் போல என்னிடம் சொல்லியிருக்கிறார், இந்த பையன் என்னை பற்றி குறிப்பிடுகிற போது உங்களை மாதிரியே பேசுகிறாருன்னு சொல்கிறாங்கன்னு. அதை விட அவருக்கு அதிகம் அருள் அழகாக மேடையிலே பேசுகிறார் என்பதிலே அவ்வளவு மகிழ்ச்சி. என்னிடமே எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார், நல்லா பேசுகிறான் தம்பி அவன் அருள் என்று, நல்லா வரணும் அவன் என்று. அப்படி ஒரு தந்தையினுடைய பெருமையை கட்டி காக்கக்கூடிய தனையனாக அருள் இருக்கிறார் பாருங்கள். எனக்கு அவரை பார்க்கிற போதெல்லாம் அவர் ஏதாவது செய்து சொன்னால் அதான் நான் சொல்லுவேன், அப்பா ஞாபகம் வருதுன்னு. அவரை மறக்காமல் மனம் எப்போது நினைக்கக்கூடிய காரணத்தினால் அருள் மீதும் மிகுந்த மரியாதை நமக்கு உண்டு. அப்போ ஔவையினுடைய வழித்தோன்றல், பக்தவச்சலத்தினுடைய வழித்தோன்றல், இந்த விழாவை நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா அந்த காலத்திலிருந்து எனக்கு தெரியும். அவர்கள் இந்த OMCA பட்டிமன்றத்திற்கு செய்திருப்பது, இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் பலரையும் நான் அறிவேன். இப்போ இதில் நான் என்னதான் பேசுவது என்பது தான் எனக்கு இருக்கக்கூடிய குழப்பமாகிறது. ஒரு தலைப்பை எதையோ கொடுக்கிறார்கள், பாரதி, கண்ணதாசன், பாரதிதாசன், கம்பன்னா பேசலாம். நினைவலைகள்னா ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், அறிவு வேறு, உணர்ச்சி வேறு. அறிவு சிலவற்றை ஒப்புக்கொள்ளும், உணர்ச்சி சிலவற்றை ஒப்புக்கொள்ளவே ஒப்புக்கொள்ளாது. மரணம் என்பது இயல்பானது, இதை அறிவு ஒப்புக்கொள்ளும். ஆனால் அது இயல்பானது என்று நம்முடைய உணர்ச்சி ஒப்புக்கொள்வதே இல்லை. அங்கே ஔவையவர்களுடைய படத்துக்கு பூ போடுகிற போதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு நிலை ஏன் வந்தது என்ற நினைவு வராமல் இல்லை. அப்படித்தான் வரும், அதுதானே இயற்கை, அதை அறிவு சொல்லுகிறது. ஆனால் பழகிய பழக்கம், அந்த ஆற்றல் ஒரு புதைந்து போன புதையல் என்று நினைத்தேன் ஔவையினுடைய படத்தை பார்க்கிற போது.
இப்போ எனக்கு அவருடன் இருந்த அனுபவங்கள் என்று தான் பேசப் போகிறேன். நேற்று பேசப் போகிறேன்றதை விட உரையாடப் போகிறேன் என்று தான் நீங்கள் சொன்னீங்க. அதுதான் உண்மை கூட. ஒண்ணும் அவருடன் அனுபவங்கள் நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஔவையை முதலில் பார்த்தேன். எனக்கு 8 வயது இருக்கிறப்ப, அப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க, எனக்கு வயசு 68. ஓப்பன் வந்துருச்சு இப்போ வெளியே. பாரதியை பற்றி ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கெல்லாம். அப்போ எலிமெண்டரி ஸ்கூல் என்று சொல்லுவார்கள், தொடக்கப்பள்ளி. அதில் மாவட்ட அளவிலே நான் முதற் பரிசு வாங்கியிருந்தேன். தமிழகத்தில் இது வடசென்னையிலே சங்கரலிங்க நாடார் பள்ளி என்று ஒரு பள்ளி உண்டு. அந்த பள்ளியிலே வைத்துத்தான் அந்த பரிசை தருகிறார்கள். பரிசை தருவதற்கு ஔவையவர்கள் வந்திருந்தார்கள். அன்றுதான் அவரை பார்த்தேன். அதற்காக பார்த்து நினைவிருப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஏதையும் எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியும். நான் 8 வயசு பையனா இப்போ இருக்கக்கூடிய பசங்கள்லாம் பாருங்கள், எல்லாம் அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது வருது. முன்னெல்லாம் டாக்டர்னா டாக்டர் தான், அவர் ஜெனரல் ஃபிசிஷியன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அவர் மருந்து கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் அதில் அவர் இந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட்னு வந்ததெல்லாம். அது வர தொடங்கி இருந்த காலம். அது ஔவை மேடையில் கிண்டலாக சொன்னார், என் காது வலித்தது என்று மருத்துவரிடம் போனேன். கையை இப்படி வச்சுக்கிட்டார். எந்த காது என்று கேட்டார். வலது காது என்று சொன்னேன். ஐ ஆம் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்லி ஃபார் த லெஃப்ட் இயர் என்று அவர் சொன்னார்னு சொன்னார். எங்க ஸ்பெஷலிஸ்ட்னா வலது காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இடது காதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டா? 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வேடிக்கையாக அவர் சொன்னது இன்றும் நினைவிருக்கிறது என்றால், அதுதான் ஔவையினுடைய பேச்சாற்று. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்லுவது. அதுக்கு அடுத்த முறை ஔவையை சந்தித்தப்போ ஒரு முரண்பாட்டோடு சந்தித்தேன். அது என்னன்னா, குன்றக்குடி அடிகளார் அப்போது தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒன்று நடத்தினார். அந்த தெய்வீக பேரவையின் சார்பில் இந்து இளைஞர் மன்றம்னு ஒரு பிரிவு இருந்தது. சுகி சிவமும் நானும் அதில் பொறுப்பில் இருந்தோம். அப்போல்லாம் ஏகாதேசி இரவு பட்டி மண்டபம் என்று அடிகளார் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். யாராவது நீங்கள் வந்திருக்கலாம், வயது போனவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். டி நகரில் கற்பகாம்பாள் கல்யாண மண்டபம்னு ஒன்று உண்டு. அங்கே அந்த விழா நடக்குது. இரவு 10 மணிக்கு தான் பட்டிமண்டபம் தொடங்கும். அது முடியறது 2:30 மணி 3 மணி வரையில் ஆகும். அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஔவையவர்கள் நடுவராக அழைக்கப்பட்டிருக்கிறார். சுகிசிவம் அவர்கள் என்ன செய்தார்கள், எப்போ நம்ம அந்த நேரம் எங்கேயும் போய் அந்த ஜனங்கள்லாம் வாங்க முடியாது, நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை வாங்கி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். நீ என்ன செய்யி, ஒரு சின்ன சின்ன பொட்டலமாக கட்டி 10 ரூபாய் 10 பைசா 10 பைசா என்று அதை வந்தவங்களுக்கு கொடுக்கலாம். நமக்கும் கொஞ்சம் பணம் என்ன மாதிரி இருக்கும், நமக்குன்றது அமைப்புக்கு. வந்தவங்களுக்கும் அந்த நேரத்தில் ராத்திரி 12-1 மணிக்கு எங்கே போவாங்கன்னு வாங்கி வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் கூடையில் வேர்கடல் இருக்குது. அது எந்த அறையில் இருக்குன்னா, இந்த பேச்சாளர்கள் வந்தால் உட்கார்ற அறையில் அது இருக்குது. கொஞ்சம் நேரம் வரணும்னா சிவம் என்கிட்ட சொன்னார், நாளைக்கு அந்த வேர்க்கடலை வாங்கினமே அதை எடுத்து அப்படி மாதிரி யாருக்கு வேணும்னு கொடுக்கலாமா அப்படின்னு போனால் பாதி கூட வேர்க்கடலை காலி. யார்? ஔவை தான். அவரே எல்லாம் சாப்பிடுவார, நான் கிடையாது. எல்லாருக்கும் இவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து அவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து. எனக்கு அந்த வயசு பாருங்கள், நான் இப்போ கல்லூரியிலே பியூசி படிக்கிற காலம் அது. எனக்கு பயங்கரமாக கோவம். நான் போய் வெடுக்கிட்டு அந்த பாத்திரத்தை பிடிக்கிட்டு வேகமாக வந்தேன். அவருக்கு ஒரே சிரிப்பு ஔவைக்கு. நான் சுகிசிவத்துக்கிட்ட அங்கே ஒருத்தர் உட்காந்து அவரும் சாப்பிட்றாரு, எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாருன்னு. யாருன்னாரு. ஒரு அடையாளம் சொன்னோன்னே, ஔவையாக இருக்கும், அவர் தான் இந்த கூத்துலாம் அடிப்பார், சரி விட்டுரு என்று சிவம் சொன்னார்கள். இப்படித்தான் 2ஆம் முறை அவரை சந்தித்தது. நான் கல்லூரி வந்த பின்னால் எம்சிசி தெரியல, தாம்பரம் கிறித்தவ கல்லூரியிலே அந்த மாணவர்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்தினார். அதுக்கு ஔவை அழைக்கப்பட்டிருக்கிறார். நான் 3வது அணியிலே சின்ன பையனாக பேசக்கூடிய போனேன். ஔவை என்கிற பெயர் மாணவர்கள் மத்தியில் மந்திர சொல்லாக ஒலித்ததை அன்று நான் அறிந்தேன்.
நீங்கள் இன்னைக்கெல்லாம் பட்டி மண்டபமாக நடக்குது, இந்த கேவலம் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஔவை பேசுகிறார் என்றார். இத்தனைக்கும் அவர் நகைச்சுவை இடையில இருக்கும், ஆனால் சாதாரண வழக்கு சொல் கூட மிக குறைவாக வரும். நல்ல தூய தமிழில் எதுகை மோனையில் ஔவை பேசுவதை கேட்க மாணவர்கள் அப்படி திரண்டிருந்த காலம் அது. அப்போதுதான் நான் வியந்தேன். நம்ம அங்கே பார்த்தவரும் இவர் தான், வேர்கடலை எடுத்தவரும் இவர் தான், இவ்வளவு சிறந்த பேச்சாளரா என்று. ஆனால் அதற்கு பின்னால் அவருடைய பேச்சிலே, அதுவரையில் அவருடைய எனக்கு நெருக்கமான பழக்கம் வரல. கலைவாணர் அரங்கத்திலே ஒரு வழக்காடு மன்றம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். என்ன விழா, அரசு விழாவா எதுன்னு ஞாபகம் இல்லை. குன்றக்குடி அடிகளார் நடுவர் திருக்குறள் இன்றைக்கு பயன்படுமா பயன்படாதா என்று. பயன்படாதுன்னு பேசுகிறார். பயன்படும்னு யார் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, நான் சொல்றேன். நன்னன் அவர்கள் பேசுறார். நான் அதை பார்ப்பதற்கு கலைவாணரங்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நீங்க அதை அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நன்னன், ஒரு பக்கம் ஔவை, நடுவில் குன்றக்குடி அடிகளார். அது வாழ்க்கையில மறக்க முடியாத வழக்காடு மன்றம். இல்ல என்ன அழகுன்னா, ஔவையவர்கள் ரெடி விட்டு நிறைய வரும். இப்போ கண்ணன்னா முக்கண்ணன் சொன்னார் பாருங்க, அந்த உடனே 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 அடிப்பார்ல. அந்த வழக்காடு பண்றதுக்கு அது ரொம்ப தேவை. உடனே கேள்வி கேட்கறது, உடனே பதில் சொல்றது. ஔவை எந்திரிச்சு பேச 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 அடிகளார் தடுமாறிட்டார். என்னன்னா அதை பேலன்ஸ் பண்ண முடியல. உடனே சொன்னார், மணி அடிச்சு, ஔவை உட்கார், இல்லாவிட்டால் நான் வெளியேற்ற வேண்டியிருக்கும்ட்டார். அப்ப அதுக்கும் ஒரே ஹாஹான்னு ஒரு சிரிப்பு சிரிப்பு உட்கார்ந்து மறக்க முடியாது. எப்படிப்பட்ட மேடைகளை இந்த தமிழகம் கண்டிருக்கிறது. எனக்கு அதை ஔவை நினைக்கும் போதெல்லாம் ஞாபகம் வர்றது அதுதான். மேடையில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். அதற்கு பின்னால் அவருடன் பழக்கம் வந்தப்போ நிறைய பயணங்கள். நான் நினைக்கிறேன் இப்போ அருள் ஒருவேளை சிறுவராக இருந்திருக்கலாம். நிறைய பயணங்கள். அதில் ஒன்று மறக்க முடியாத அவரோட சம்பந்தம் இல்லாமல் சில சமயம் ஜோக் அடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி ஒன்றுன்னா, அரக்கோணத்துக்கு அவர் தான் நடுவர். யார் யாரெல்லாம் பேச போனோன்னா, நான், ராமசுப்ரமணியன் உங்களுக்கு தெரியும் யாருன்னு, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர். அப்புறம் டிஎஸ் பிரியமான்னு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க அவங்க. அப்புறம் சித்ரான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் 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 அவங்க. இவங்க எல்லாரும் நாங்கள் வேனில் போகிறோம். நீங்கள் ஒரு கல்லூரி மாணவர்கள், நாங்கள் எல்லா கல்லூரி மாணவர்கள் தான், அவரும் இன்னொரு கல்லூரி மாணவர். ஒரே சிரிப்பு, கைதட்டல் வழியில். அங்கே அது கிடைக்க நிறுத்து, இங்கே இது கிடைக்க நிறுத்துன்னு அரக்கோணம் போகிற வரையில் சாப்பிட்டுக்கிட்டே போய் சேர்ந்தோம். அங்கே போய் உட்காந்து ஒரே மகிழ்ச்சி பேசி இதெல்லாம் என்னங்க ஏதோ சாப்பிட கொடுத்தாங்கன்னு, ஐயா நேரமாகுது பேச போகலாமா அப்படின்னேன். ஓ அது வேற இருக்காருன்னார். அது வேற இருக்கார். அதுதான் ஔவை. எந்த நேரத்திலும் அப்படி அவரால் பேச முடியும். கல்கத்தாவிலே பாரதி தமிழ்ச்சங்கம்னு ஒன்று ரொம்ப அழகாக செயல்பட்டது அந்த காலத்திலே. மூரான்னு ஒருவர் அதுக்கு தலைவராக இருந்தார். அதில் நானும் சுதாசேஷையனும் வழக்காடு மன்றம், ஔவை நடுவர். அப்போ நாங்களும் ரொம்ப கல்லூரி மாணவர்கள் தான். கல்லூரி மாணவர்களில் நான் அப்போ வக்கீல் ஆகிட்டேன், அவங்களும் டாக்டர் ஆகிட்டாங்க. ஐயா அவர்கள் அங்கே வந்து அந்த கல்கத்தாவை வாழ்ந்த தமிழர்கள் ஐயாவை தெய்வமாக பார்த்தார். தெய்வமாக, எதையும் பயப்பட. யாரோ ஒரு பெரியவரை பற்றி பேசுகிறார், கானா புசாமின்னு நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்லுகிற போது அவர் சொன்னதாக ஔவை அவர்கள் மேடையிலே சொன்னார்கள். அவர் எதையும் ரொம்ப முகத்துக்கு நேராக பேசுவார். என்கிட்டயே ஒரு தடவை சொன்னார், நடராஜன், யூ ஆர் நாட் ஓன்லி ஹார்ம்லெஸ் பட் ஆல்சோ யூஸ்லெஸ் என்று அவர் சொன்னதாக ஔவை மேடையிலே அங்கே சொன்னார். ஒரு அருமையான நிகழ்ச்சியை கல்கத்தாவிலே கொடுத்துவிட்டு நானும் ஐயாவும் மட்டும் விமானத்தில் திரும்பினோம். அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம். அப்போ ரொம்ப அதை வாழ்த்தினார். நிறைய நீங்கள் பயணம் பண்ணணும், பேசணும், எப்படி அந்த ஒரு 2 மணி நேரம் கல்கத்தாவிலேருந்து சென்னை வர்ற வரையில் முழுக்க அவருடைய அனுபவங்கள், எப்படி மேடை பேச்சு இருக்க வேண்டும் என்றெல்லாம். என்னால் மறக்க முடியாதது இன்னொன்று, சைதாப்பேட்டையில் தாடண்டர் நகர்னு ஒன்று இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. இருக்கும் இல்லையா? ஓகே. அந்த தாடண்டர் நகரில் ஒரு உள்ள கம்யூனிட்டி ஹால் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு அரங்கம், கூட்டம் நடக்கிறது. அந்த அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடந்தது.
பாரதிதாசனை பற்றி பட்டிமன்றம், அதில் நானும் பேசுகிறேன். தெரியாத பல பாடல்களை இந்த கொழிக்கும் ஆணழகன் என் விழிக்குள் புகுந்தான் நெஞ்ச வீட்டினில் உலாவுகின்றான் பாரதிதாசன். இந்த கொழிக்கும்ன்றதுக்கு அவர் அவ்வளவு விளக்கம் கொடுத்தார். நான் கூட அப்புறம் தேடி பார்த்தா, கொழித்தல் என்றால் இந்த முறம் வச்சு இப்படி தட்டி எடுப்பாங்களா, கொழிக்கிறதுன்னு. அது மேடையிலேயே அவர் பேசும்போது சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொழிக்கும் ஆழ என்றால் ரொம்ப அழகா இருக்கிறான்றது மட்டும் பொருள் இல்லை, ஆண்களை எல்லாம் எடுத்து கொழித்தால் இவன்தான் வந்து சேர்ந்தான். அதான் கொழிக்கும் ஆணழகன்னார். நெஞ்ச வீட்டினில் உலாவுகின்றான் வார்த்தை. உலவுதல் அப்படின்னா உங்க வீட்டில் தான் நீங்க உலாவ முடியும், பக்கத்து வீட்டுக்கு போனால் உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். உலவினால் உங்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய இடம், அவ மனசு இவன் இடம். அதனால்தான் நெஞ்ச வீட்டினில் உலாவினான். இப்படியெல்லாம் அதுல விளக்கம் சொல்லி எனக்கு மறக்க முடியாத ஒன்று, அதிலே தற்கால சினிமா திரைப்படம்னு பாரதிதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார், படிச்சிருப்பீங்க நீங்க. சினிமா எப்படி இருக்கிறது, பரமசிவன் அருள் புரிய வந்து வந்து போவார், பத்தினிக்கு இன்னல் வரும் பழையபடி தீரும், இப்படியெல்லாம் எழுதியிருப்பார் பாவேந்தர். அந்த பாடலை எல்லாம் சொல்லிவிட்டு, இது நான் இப்ப சொல்ற நிகழ்ச்சி ஏறத்தாழ 1984 அல்லது 85 நடந்த பட்டிமன்றம் இப்ப நான் சொல்றது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அப்போ தமிழ்நாட்டை ரொம்ப கலக்கி கொண்டிருந்த தமிழ் சினிமா 2. ஒன்று முதல் மரியாதை, நடிகர் திலகம் நடித்தது. இன்னொன்று சிந்து பைரவி, கே பாலச்சந்தர் எடுத்து சிவகுமார் நடித்தது. இந்த படம் பார்த்திருப்பீர்கள்னு நினைக்கிறேன், எல்லாருமே கதை தெரியும். இதை மேடையிலே அவ்வை அவர்கள் சொன்னார். அதை எப்படி சொன்னார்கள் என்றால், எனக்கு அந்த சொற்களே நினைவிருக்கிறது. முதல் மரியாதை படத்திலே வரக்கூடிய அந்த வயதான முதியவருக்காகட்டும், சிந்து பைரவி படத்திலே வரக்கூடிய பாகவதற்காகட்டும், அடுத்தவன் மனைவி மேல் அப்படி ஒரு ஆசை. அதை சொல்லிவிட்டு சொன்னார், இதுதான் திரைப்படமா? சமூகம் இதைத்தான் சொல்ல வேண்டுமா? இதைத்தான் பாவேந்தர் சொன்னார் என்று சமூக அக்கறையுடன் அவர் அதை பேசினார். எனக்கு இன்னொன்று நினைவுக்கு வருகிறது, நான் சொல்லி விடுகிறேன். இது நேரடியாக ஐயாவை பற்றி இல்லை, இருந்தாலும் சமூக அக்கறையோடு இருந்த பேச்சாளர் அவர். பின்னால் எப்படி ஆயிற்று என்று ஒரு தொலைக்காட்சி ஷூட்டிங், அதுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நடுவர், நானும் பேசுகிறேன், மற்றவர்கள் பேசுகிறார்கள். தலைப்பு அதாவது நெறி சார்ந்த வாழ்க்கை அல்லது நல்ல குணம் தரக்கூடிய வாழ்க்கை கிராமப்புற வாழ்க்கையா நகர்ப்புற வாழ்க்கையான்னு தலைப்பு. நான் கிராமப்புற வாழ்க்கை என்று பேசுகிறேன். அப்போ ஆனந்த விகடனிலே வந்த ஒரு செய்தியை நான் சொன்னேன். இந்த செய்தி நீங்களும் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, சுனாமி வந்தது இல்லை, சுனாமி வந்தப்போ பல பேரை சாவடிச்சது, சில பேரை அள்ளி கொண்டு போய் எங்கேயோ போட்டுருச்சு. அப்படி நடந்தப்போ ஒரே மகன் இருந்த ஒரு வீட்டில் பையன் இறந்துட்டான்னு அரசாங்கம் அப்போ 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, அப்படி உயிரிழந்தவர்களுக்கெல்லாம். இந்த கிராமத்தில் இருக்க தம்பதியினர் வாங்கி கொண்டார்கள். வாங்கின 1ஆம் நாள் 2ஆவது நாள் பையன் வீட்டுக்கு வந்துட்டான். எப்படி என்றால், அடித்த சுனாமி அலையில் ஒரு பெரிய மரத்து மேலே போய் அவன் உடம்பு அப்படியே அள்ளி போட்டுருச்சு. மயக்கமாயிட்டான். என்ன நடந்தது என்னன்னு தெரியல. அப்புறம் ஏதோ காப்பாற்றி எப்படியோ வந்து யாரோ கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வர்றான். இப்போ இந்த கிராமத்து மக்கள் நினைக்கிறாங்க, இந்த 2 பேரும் நினைக்கிறாங்க, அம்மா அப்பா இந்த 2 லட்சம் பணத்தை நான் வச்சுக்க கூடாது இல்லை, ஏன்னா இது அரசாங்க பணம். என் பிள்ளை இறந்துட்டாங்க பிள்ளைன்றதுக்காக கவர்மெண்ட் கொடுத்ததை நான் எப்படி வச்சுக்கிறது, அதனால் நான் திருப்பி கொடுக்குறேன்னு அங்கே தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனாங்க. எங்கேயும் அவங்களுக்கு உரிய பதில் இல்லை. எப்பா கொடுத்தாச்சுன்னா எடுத்துகிட்டு போங்கப்பா, இருக்கிற வேலையில் நீங்கள் வேற வந்து இதை திருப்பி வாங்கிக்க அப்படி தானே பதிலுக்கு. இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு வராங்க. இந்த பணத்தை எங்களால் வச்சிக்கவே முடியாது, என் பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் தப்பாக பணம் வாங்கிட்டோம்ன்ற குற்ற உணர்ச்சி தான் இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ணி அரசாங்கத்துக்கு சேர்த்துருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. விகடனில் இது ஒரு கட்டுரையாகவே எழுதியிருந்தாங்க. நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். அப்போது ஒரு மனித பண்பு என்பது
கிராமங்களில் வாழ்கிற மக்களிடம் எப்படி இருக்கிறது என்பதற்கு வித் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஆனந்த விகடனில் வந்ததை வைத்து நான் சொல்லுகிறேன். இப்படி நடந்தது, இதான் கிராமத்திலே நான் சொல்லி கொண்டிருந்தேன். நல்ல கையொலி நடுவராக இருந்தவர் குறுக்கிட்டார். அப்போ இப்படிப்பட்ட கேனப்பையெல்லாம் கிராமத்தில் இருக்கான்னு தான் சொல்றீங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆயிருக்கும்? நான் அன்று முடிவெடுத்தேன். குன்றுக்குடி அடிகளார் தலைமையில், ஆசா தலைமையில், சிலம்பொலியார் தலைமையில், ஔவையார் தலைமையில் பேசிய காலம் நமக்கு முடிந்து விட்டது. இது அடுத்த காலம். பட்டிமண்டபத்திலே நமக்கு இடமில்லை என்று இறங்கினேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது நியாயமா இப்படி ஒருத்தவங்க பேசுறது? ஆனால் ஔவை அந்த மேடையிலே அதை சொன்னார். இப்படி அவர் சொன்னால் எதை சொன்னாலும் சமூகத்துக்கு பயனளிப்பதாக. கம்பன் விழாவிலே ஒரு முறை, எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நான் முடிச்சு. கம்பன் விழா நடக்கிறது. கம்பன் விழாவிலே ஒரு முறை சத்தியசீலன் அவர்கள் நடுவராக பட்டிமண்டபத்துக்கு வர வேண்டும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. அதனால் ஐயாவை நடுவராக வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. இப்போ நேற்று வீரமணி வர முடியாதனால நான் வந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் வரணும்னு. இவர் நடுவராக தொடங்குகிறார் கம்பன் விழாவில். சத்திசீலன் பண்பாளர், அவர் வர முடியாத இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு இப்படி போய் பைபாஸ் நடந்துருச்சேன்னே என்று சத்தி ரொம்ப வருத்தப்பட்டார். நான் சொன்னேன், மேடையில் பேசுகிறவர்களுக்கெல்லாம் பைபாஸ் வரும் என்றேன். ஏன் என்று கேட்டார். எந்த பேச்சாளரும் தலைப்பை பேசாமல் பைபாஸ் செய்துதானே பேசுகிறீர்கள், அதனால் பைபாஸ் வருவதை பற்றி கவலைப்படாதீர்கள்னு சொன்னேன். தொடங்கினார். அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார், கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி வரும். அனுமனை தூது அனுப்புவான். தூது முடிந்து திரும்பிடும். இன்னொரு முறை தூது அனுப்பலாம் என்று ராமன் நினைப்பான். ராவணனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பதாக. யாரை அனுப்பலாம்னு நினைக்கும் போது ராமனே நினைப்பான், அனுமனையே அனுப்ப வேண்டாம், வேறு ஆள் இல்லைன்னு நினைக்க போகிறான், வேறு யாரையாவது அனுப்பலாம், சரி அங்கதனை அனுப்பலாம் என்று வாலியினுடைய மகன் அங்கதனை தூது அனுப்புவார்கள். இப்போ அங்கதன் கிளம்பும்போது என்ன நினைத்து கொண்டு கிளம்புவான்? மாருதி அல்லனாகில் நான் எனும் மாற்றம் பெற்றேன். மாருதி போகணும், இல்லையா அடுத்து நான் தான் என்கிற பெருமை எனக்கு கிடைத்ததுன்னு அங்கதன் சொன்னதை போல, சத்தியசீலன் இல்லையா அங்கு நான் என்ற பெருமை எனக்கு கிடைத்தது. எப்படி அடிக்கிறார் பாருங்க. கம்பன் கழக செயலாளர் என்னை அழைத்தார். ஐயா, சத்தியசீலன் ஐயா வர முடியவில்லை, நாங்கள் பல பேச்சாளர்களை கேட்டு பார்த்தோம், எல்லோரும் வேறு வேலை இருக்கிறது, வேறு வேலை இருக்கிறது என்றார்கள், அதனால்தான் உங்களை கேட்கிறோம். அப்போ அவருக்கு தெரிந்திருக்கிறது நான் ஒருவன் தான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் என்று. ஒன்று சொல்லிக்கொண்டே வந்தாரா, நிறைவாக முடிக்கிறார் என்றால், ராமாயணத்திலே எனக்கு கம்பனை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழை கம்பன் அவ்வளோ உயர்த்தி பிடிப்பான். அது வடமொழி காப்பியம், அது வேற ஏதாவது எழுதியிருக்கலாம், அதை எழுதிட்டான், சரி அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தமிழை எப்படி உயர்த்துவான். ராமனுடைய அம்பு ராவணனுடைய படைகளையெல்லாம் அழித்தது என்று சொல்லுகிற போது எந்த பிசகும் இல்லாமல் சரியான இலக்கை அடித்து அது திரும்பி வருகிறது என்பதை சொல்ல கம்பன் ஒரு உதாரணம் சொன்னான். தமிழ் நெறி வழக்கன்ன தனி நெடும் சிலை. தமிழ் மொழியின் சிறப்பை போல ராமனுடைய அம்பு என்று எழுதுகிறான். இதை அப்ப அந்த மேடையிலே சொன்னார். அப்ப வந்த இடத்திலே ஒரு பேச்சை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அழகாக அமைத்து கொண்டார். இது ஒன்று. கூட்டமே இல்லைனாலும் கவலைப்பட மாட்டார். நான் ரொம்ப வியந்து பார்க்கறதுன்னு கூட, தாம்பரம்னு யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அங்கே தாம்பரம் மார்க்கெட்டில் ஒரு பட்டிமண்டபம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தாம்பரம் மார்க்கெட் வணிகம் நடக்கிற இடம், நடுவில் மேடை, ஒரு பையன் உட்கார்ல, ஒரு பையன் நிற்கலை.
அவன் அப்படி போகிறான் இப்படி போய் அவங்கள குறை சொல்லக்கூடாது, நம்ம போட்ட இடம் தப்பு. சாயந்தர நேரம் ஒருத்தர் கேட்கல, அவை நடுவர் அவர்கள் தொடங்குவார்கள்னு பேச ரசித்து பேசுகிறார். ஒருத்தர் கேட்கல. எனக்கு எரிச்சலாக இருந்தது. அந்த நேரம் பார்த்து பவர் போயிடுச்சு, மைக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அவர் அதே டோனில் அதே மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நான் அவர் இப்படி பேசுகிறாருன்னா அப்படி உட்காந்துருக்கேன். ஐயா ஐயா என்ன கரண்ட் போயிடுச்சு. போட்டோம், இருக்கும்போது மட்டும் எவன் கேட்டான்? இதுதான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்னா கவலைப்பட மாட்டார் தான். மேடையிலே ஒரு முறை குமுதத்திலே கூட அதை எழுதியிருந்தார்கள். நான் சில மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அவ்வை திரு டி நடராசன் என்று அப்போது எழுதுவார். டி என்பது துரைசாமி பிள்ளை என்பதற்காக அவ்வை திரு டி நடராஜன். இதை பேசின ஒருத்தர் சேர்த்து அவ்வை திருடி நடராஜன், அவ்வை திருடி நடராஜன். பின்னால் ஒருத்தர் சொன்னார், அவர் அவ்வை திருடி நடராஜன் அல்ல, அவை திருடி நடராஜன். மேடையில் பேச தொடங்கினா அவையை அவர் மாதிரி யாரும் திருட முடியாது. நாங்கள் தமிழறிஞர் இயக்கம்னு ஒரு அமைப்பு நடத்தினோம் வட சென்னையில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழறிஞர் இயக்கம் முழுக்க அப்பாவோட ஆலோசனை. ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்து ஆலோசனை கேட்பேன். அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் அதிலும் சில பட்டிமண்டபங்கள் வைத்தேன் என்று. அதை மேடையிலே சொல்லுவார், ராமலிங்கம் நடத்தும் இயக்கம் இதற்குமா பட்டிமண்டப மயக்கம் என்றார் ஒரு முறை. அப்படி இளைஞர்களை அருமையாக ஊக்கப்படுத்துவார். எக்மோரில் மியூசியம் தியேட்டர் உண்டு, அது அவருடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னு தெரியல. நாங்கள் விழா வைப்பதற்கு ரொம்ப தடுமாறிய போது ஒரு கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டுன்னு கூட சொல்லலாம். அங்கே கொடுத்த ஒருத்தருக்கு அதை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்தார், இளைஞர்களுக்காக. அதை பற்றிய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவருடைய செயல்தான். நீங்கள் வட சென்னையில் வீரமணி வர வேண்டியிருந்தது. வீரமணி யார் கூட நெருக்கமாக இருந்தாலும் அரு சங்கருடன் இருக்கார். அரு சங்கரலிங்கம்னு இருந்தார். அவர் ஒரு பள்ளி வணிகர், பள்ளியிலே கரஸ்பாண்டன்ட்டு, ரொம்ப இலக்கிய ஆர்வலர். அவர் வீட்டிலேயே சில கூட்டங்கள் நடத்துவார். ஒன்றும் பெரிய நிகழ்ச்சி கூட்டம் வராது, ஆனால் அவை தவறாமல் வருவார் நட்பு பாராட்டுவதற்காக. அருசங்கர் அழைக்கிறார் என்றால் வருவார். எனக்கு ஒரு முறை நன்றாக ஞாபகம் இருக்கிறது. உங்களுக்கு தியாகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் தியாகு, தோழர் தியாகு, கார்ல் மார்க்ஸ். ஆமாம், மூலதனம். ஆமாம், அவர் பேசுகிறார். தலைமை அவ்வை. அவர் அந்த சுரண்டல் ஏகாதிபத்தியம்னு அந்த கருத்தை எல்லாம் பேசி முடித்தவுடன் தலைமை உரை 2 வார்த்தை பேச வேண்டும் என்று அவ்வை சொன்னார். ஞாபகம் இருக்கிறது. நிறைய செய்திகள் சொல்கிறார், எல்லாம் நமக்கு புதிதாக இருக்கிறது. இந்த சுரண்டல் என்று சொன்னாலே நமக்கு வீட்டிலே உப்புமா செய்த பின்பு கடைசியிலே சுரண்டு மேடையிலே சொல்லி அந்த சுரண்டல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதே போல அவருடைய ஆங்கில புலமை அபரிமிதமானது. அந்த கூட்டத்தில் பேசுகிற போது தான் சொன்னார், டிரான்ஸ்லேஷன் என்பது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் மொழிபெயர்த்தார். நான் சேக்கிழார் விழாவில் கூட அதை சொன்னேன். சிட்டிங் ஆன் த ஐவரி டவர், இது ஒரு ஃப்ரேஸ் ஆங்கிலத்தில். இதை மொழிபெயர்க்கிறார். சிட்டிங் ஆன் த ஐவரி டவர், யானை தந்தத்தால் கட்டப்பட்ட கோபுரத்தின் மேல் அவர் அமர்ந்திருந்தார்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். அவ்வை தலையில் அடிச்சுட்டே அப்புறம் சொன்னார், அது ஃப்ரேஸ், அதுக்கு பொருள் என்ன என்றால், முழுவதும் தெரியலைன்னா கூட தனக்கு ரொம்ப தெரியும்ன்ற மாதிரி அடுத்தவனை கேட்காம தன்னைத்தானே நினைச்சுக்கிறான் பாருங்க ஒருத்தன். அவனுக்கு ஹீ சிட்டிங் ஆன் த ஐவரி டவர்னு சொல்லுவாங்க. ஹீ சிட்டிங் ஆன் த ஐவரி டவர் என்றால் அவனால் நினைச்சுக்கிட்டு அவனால் உட்கார்ந்துருக்கான். இதுதான் பொருளே தவிர, மொழிபெயர்த்தவர் யானை தந்தத்தால் கட்டப்பட்ட கோபுரம்னு எழுதினார். இப்படி அவருடைய தமிழ் புலமையை
குறையாத ஆங்கில புலமையும் அவருக்கு இருந்தது. கொழும்பிலே கம்மன் விழா நடந்தது. அதில் அம்மா வந்திருந்தாங்க. கொழும்பு கம்மன் விழா உடன் வந்து மிக அழகாக அந்த பேச்சு. யாழ்ப்பாணத்தில் ஈழத் தமிழ் மக்கள் ஐயாவை அவ்வளவு நேசித்தார்கள், அவ்வளவு மரியாதை செய்தார்கள். உடனிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதே மேடையில் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த இன்விடேஷன் கூட காமிச்சாங்க. இந்த மேடையில் என்னுடைய நூல் வெளியீட்டு விழா நடந்தது. இதே மேடையில் அவ்வை அவர்கள் வந்தார், ஏவிஎம் சரவணன் வந்திருந்தார், ஆசாஞ்சா இருந்தார், எல்லா பெரியவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. 1991 இல்லையே 81 எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் திருத்தணி பக்கத்தில் பொதட்டூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு கூட்டம். அதில் பேச நானும் ஐயாவும் காரில், நாங்கள் 2 பேர் மட்டும் காரில் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ தான் எனக்கு திருமணம் முடிந்து ஒரு 3-4 மாதங்கள் ஆகியிருந்த சமயம். அப்போது ஐயா கிட்ட, அவர் என்னுடைய தந்தை மாதிரி தான், என்னை மகன் மாதிரி நடத்துவார். அதனால் நான் இத்தனை வருஷம் கழிஞ்சிருச்சு. அதனால் நான் இப்போ மேடையில் சொன்னால் தப்பு இல்லை. நான் ரொம்ப மனந்திறந்து ஐயாட்ட பேசிட்டு போனேன். எனக்கு திருமணமாகி கொஞ்ச நாள்லலாம் ரொம்ப மன வருத்தம் இருந்தது. திருமணத்தில் நமக்கு சரியான துணை இல்லை. நம்ம தொழிலில் வழக்கறிஞராக இருக்கிறோம், மேடையில் பேசுகிறோம், இலக்கிய ஆர்வம், இது எதுவுமே இல்லாமல் ஒரு துணையாக என்ன வாழ்க்கைன்னு பெரிய சலிப்பு, சரியாக அமையாதுன்னு. ஒரு மாதம் போன உடனே ஒரு நாள் தற்செயலாக எனக்கு தோணுச்சு, சரி நமக்கு சரியான வாழ்க்கை துணை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமே, தனக்கு சரியான வாழ்க்கை துணை இல்லைன்னு அவங்களும் நினைக்கலாம்ல. சினிமா கூட்டி போக மாட்டேறான், 2 வீலர் ஓட்ட தெரியாது, 2 வீலர் ஓட்டினா பின்னால் உட்காந்துன்னு போகலாம், ஒரு சினிமாவுக்கு கூட்டுமே ரசிக்க தெரியல, இப்படி ஒரு புருஷன் வந்து வாச்சிட்டானேன்னு அவங்க நினைக்கலாமில்ல. அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது நினைச்ச உடனே தான் எனக்கு கண் திறந்தா மாதிரி இருந்தது. ஆமாம், இது ஏன் பார்வை, அது அவங்க பார்வை. இதை நான் திருமணமாகி 3-4வது மாதத்தில் ஐயா கிட்ட சொல்லிட்டு போகிறேன் காரில், அவ்வை ஐயா கிட்ட. இப்படி ஒரு நிலை வந்த உடனே தான் மனம் தெளிவடைஞ்சது ஐயா அப்படின்னு பேசிட்டு போனேன்னா இது முடிஞ்சுது. இதே இடத்துல கூட்டம் நடக்குது, என்னோட நூல் வெளியீட்டு விழா. அதில் ஆசா ஐயா ஒரு அழகான கருத்து சொன்னார். நான் அவ்வை ஐயா சொன்னதை சொல்லிடுறேன் முதல்ல. இப்படி நான் மேடையில் அவரோட காரில் போன அந்த விஷயத்தை மேடையில் சொல்லிட்டார். மேடையில் ரொம்ப உரிமையோடு ஒரு மகன் போல மனைவியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமலிங்கம் என்னிடம் சொல்லிவிட்டு வந்தார். இதை மட்டும் சொல்லியிருந்தா அப்பா கிடையாதுல்ல சொன்னார். நான் நினைத்து கொண்டேன், ராமலிங்கம் இத்தனை வருஷமாயும் எனக்கு புரியாத இந்த விஷயத்தை அப்போ இதை போல அந்த மேடையில் அப்பா அரசியல் உண்மை, அவங்களுக்கெல்லாம் பெரிய விருப்பம் இருந்தது பெரியவங்களுக்கெல்லாம். இந்த மேடையில் நான் ஒரு செய்தி சொன்னேன் பேசுகிற போது, எந்த கான்டெக்ஸ்ட்னு தெரியல, கதை மட்டும் ஞாபகம் இருக்கு. அதை பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் கூட தன்னுடைய நூலில் எழுதி, இன்னொரு 5 நிமிஷம் பேசலாம். பொள்ளாச்சி ஒன்றும் இல்லை, பேச ஆரம்பிச்சோன்னா நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவருடைய நூலில் எழுதியிருந்தார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் 2 கட்சி. ஒரு கட்சிக்கு சின்னம் கழுதை, இன்னொரு கட்சிக்கு சின்னம் யானை. யானை சின்னம், கழுதை சின்னம். பொள்ளாச்சி மகாலிங்கமே இப்படி ஒரு கதை அமெரிக்காவில் சொல்லப்பட்டதா தன் நூலில் எழுதினார். என்னன்னா, இந்த யானை, அது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க, அது எந்த கட்சின்னு இல்லை, யானை கட்சியை சேர்ந்தவன் மேடையில் ஒரு விஷயத்த சொன்னான். ஒரு ராஜா வேட்டைக்கு கிளம்புனா மழை வருமா அப்படின்னு மந்திரியை கேட்டான். மழைலாம் வராது ராஜா, போகலாம் அப்படின்னா மந்திரியோட வேட்டைக்கு கிளம்பிட்டான் ராஜா. ஆனால் மழை அடித்து பின்னிருச்சு, செம மழை. ஏன்னா அந்த மழை தொடங்குறது கொஞ்சம் முன்னால் துணி வெளுக்கிற தொழிலாளி ஒருத்தன் எதிர்க்க வந்தவன், ராஜா இன்னைக்கு போய் போகிறீங்களே மழை நிறைய வரும்னா, கூட என் மந்திரியே வராதுன்ட்டா, நீ சொல்கிற கேட்பான்னு போய் மழையில் சிக்கிட்டான். இப்போ மந்திரிக்கு ராஜா நினச்சான், இந்த மந்திரி யூஸே கிடையாது, பேசாமல் அந்த துணி துவைக்கிறவனை கூப்பிட்டு மந்திரி ஆக்கிடலாம், கரெக்டாக சொல்கிறான்ட்டு அவனை கூப்பிட்டுருக்கான். எப்படி கரெக்டாக மழை வரும்னு சொன்னியே
நீ தான் மந்திரி இனிமேல். ஐயோ ராஜா, எனக்கு ஒன்றுமே தெரியாது ராஜா. மழை வர்றோம்னா என் கழுதை இந்த காதை ஒரு மாதிரி வெடச்சி காட்டும். அப்படி காட்டினா மழை வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ராஜா, இவ்வளோதான். அப்படியா? அப்போ இனிமேல் அந்த கழுதைய மந்திரியாக்குன்னா ராஜா. இதோட நிற்கல அந்த கதை. அன்னையிலிருந்து தான் கண்ட கழுதையும் மந்திரியாக ஆரம்பிச்சுது. இப்படி இது அமெரிக்காவில் சொல்கிற ஒரு கதை. இதை பொள்ளாச்சி மகாலிங்கம் எழுதியிருந்தார் பாருங்க. இதை இந்த மேடையில் நான் சொல்லிட்டேன். இது முடிஞ்சது. இதை சும்மா இல்லாமல் ஆனந்த விடனில் வேற எடுத்து போட்டான் ராமகி. ஆனால் ஒரு தந்தைக்கே உரிய உரிமையோடு அப்பா கடிந்து கொண்டார். மேடையில் இந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லக்கூடாது ராமலிங்கம், நிறைய வளரணும் நீங்கள் என்று. இவங்க அப்பாவோட எவ்வளோ நெருக்கம்ன்றதுக்கு ஒன்று சொல்கிறேன். மயிலாடுதுறையில் காளியாக்குடி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று உண்டு. யாருக்கா தெரியுமா? மாயவரத்தில் காளியாக்குடி ரெஸ்டாரண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காளியாக்குடியில் அப்பாவுக்கு அல்வாவும் தூள் பக்கடாவும் பிடிக்கும். ஆமாம், தூள் பக்கடா அல்வா எங்கே? காளியாக்குடி ரெஸ்டாரண்ட்டில். எப்போ அங்கே போனாலும் அதை போய் வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஒரு முறை ரயிலில் போயிட்டுருக்காங்க, இவங்க அப்பாவும் இருக்காங்க கூட, சுகிசிவமும். இந்த செய்தியே எனக்கு நேரடியாக தெரியாது, இப்போ நான் சொல்கிறது. சுகிசிவன் என்கிட்ட சொன்னது. ஐயோ, இந்த அவ்வை அடிக்கிற கூத்துன்னு வேறு அப்படி தான் சொல்லுவார் அவர். அந்த ஒரு ரயில் எங்கே மயிலாடுதுறையை கடந்து போகிற ரயில். அது மயிலாடுதுறையில் ரயில் நிற்கிது. கொஞ்ச நேரம் நிற்கும். அங்கே அவ்வை என்ன பண்ணியிருக்கார், கூட இருக்கக்கிட்ட நீ ஓடி போய் காளியாக்குடியில் தூள் பக்கடா அல்வா வாங்கிட்டு வந்துருன்னு ஆள் அனுப்பிச்சிட்டார். போனவங்க வரல, லேட் ஆகுது. ட்ரெயின் எடுக்க போகிறான். அந்த பச்சை கொடி காட்டுவார்ல காடு, அவர் கொடி காட்ட தூக்கினார். இவங்க அப்பா நேராக ஓடி போய் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, கொஞ்ச நேரம் கொடி காட்டாதீங்க காட்டாதீங்க வெளியே போனால சொல்லி சொல்லி சிரிப்பார். இப்படி ஒரு கூத்து பண்ணாங்க தூள் பகடாக்கு பக்தவச்சலையாவும் சுகி சிவமும் என்று. அவ்வளவு நான் நீங்கள் கொடுத்த நூலை கொஞ்சமாவது படித்தேன்றதுக்காக ஒன்று சொல்லிடுறேன். ராஜாஜி ராஜாஜி தான் ஒன்று எழுதியிருக்கார். அவ்வையே எழுதியிருக்கிறார். ராஜாஜியை கூட்டத்துக்கு அழைக்க பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போகிறார்கள். அவ்வை அப்போது பச்சையப்பன் கல்லூரி மாணவர். உள்ளே போன உடனே ராஜாஜி மேலே இருக்கிறார், மாடி மேலே. கீழே இருக்க உதவியாளர்கிட்ட என்ன பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க, பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறோம், நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும். மேலே போனவன் கீழே வந்து, உங்களெல்லாம் உருப்படியாக ஏதாவது பண்ண சொன்னார், நிகழ்ச்சியெல்லாம் வேண்டாமான்னார். உடனே அவ்வை சொல்லியிருக்காரு, அவரை நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம், சும்மா பார்த்துட்டு போயிடுறோமே. உதவியாளர் மேலே போயிட்டு வந்து, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வேணா என் ஃபோட்டோவை பார்த்துக்க சொல்லு, கிளம்பி போக சொல்லுன்னு சொல்லிட்டார் ராஜா. இதை எழுதுகிறார். இதை எழுதிவிட்டு தொடர்ந்து எழுதுகிறார், தன்னுடைய அறிவின் மீது மிக நம்பிக்கை உடையவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் போலும் என்று. நான் இதை குறிப்பாக சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அவ்வையவர்கள் எவ்வளவு அந்த வயசுலேயே பண்போடு சில செய்திகளை பார்த்திருக்கிறார்கள். எனக்கு அப்படி முடியல. நான் வேதாந்தா கல்லூரி மாணவனாக இருந்தப்போ மாப்போசியை பார்க்க போறேன். இதே தான் வேதாந்தா கல்லூரி மாணவர்கள் கூட்டத்துக்கு அழைக்கலாம், வரலன்னு சொல்லிவிட்டார். இல்லை நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு சொன்னேன். பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுன்னாரு மாப்போசி. அன்றிலிருந்து எனக்கு கடைசி வரை மாப்போசி மீது வெறுப்பு குறையாமல் தான் இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் பேசணும். பொள்ளாச்சி மகாலிங்கம் சார் நடத்தின பாரதியார் விழாவில் பேசியிருக்கோம். அவர் தலைமையிலேயே பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் வந்தால் பார்க்கக்கூட மறுத்து இருக்கக்கூடியங்க. அப்புறம் என்ன பெரிய தமிழ் படிச்சு என்னன்ற சிந்தனை எனக்கு வரும். ஆனால் அது அறிவு இருக்கிற இடம் அப்படித்தான் இருக்கும் என்று அவ்வை பார்க்கிறார். அப்படி செய்திகள் நிறைய, நான் ஏற்கனவே 5 மணித்துளிகள் கூட எடுத்து விட்டேன். அவர் அறைக்கு நாங்கள் நிறைய போவோம். செக்ரட்டேரியட்டில் 2வது மாடி வடகோடி என்பார். அங்கே போய்
முதல்லலாம் ஜெகத் ரட்சகன் அவர்கள் தான் போவார்கள். அது பின்பு வைரமுத்து போக ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னால் சுக்கி சிவமும் ரவியும் போவார்கள். கடைசியில் நானும் ராமசுப்ரமணியனும் போவோம். உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். அவ்வளவு நேரம் பேசுவோம் செய்திகள். இயற்கை மறுக்க முடியாது. எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் இயற்கை தான் ஜெயிக்கிறது. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர்களை இழந்து விட்டோமே என்ற ஏக்கம் என்றைக்கும் நம் மனத்திலே தங்கித்தான் இருக்கிறது. நினைவுரையாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அருளுக்கு என்னுடைய நன்றி, அன்பு, வணக்கம். இருக்கக்கூடிய அறிஞர் மேடையில் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களே, அவையில் வீட்டிற்கும் என் அருமை தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நான் தலைமைச் செயலகத்தில் பணியாற்ற போது அவை நடராஜனார் அவருடைய அறைக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் அப்போது சாதாரணமாக செல்லவில்லை. ஒரு முறையும் சென்று மரியாதை நின்று பார்த்த பிறகு ஒரு கோரிக்கை அவர் முன் வைத்தேன். எப்போது சென்றாலும் பிறகு வா பார்த்து கொள்ளலாம், பிறகு வா பார்த்து கொள்ளலாம்னு சொல்லுவார். நான் அவ்வப்போது சிந்திப்பேன், அவர் கூறுவதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது என்று. என்ன கேட்டேன் என்றால், திருமணமான பிறகு முதலமைச்சர் அலுவலகத்தில் பணி சேர்ந்தார், கூடுதலாக ஒரு 300 ரூபாய் வரும், அதற்கு எனக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அவர் நான் நல்ல நிலையில் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசியல் கலக்காத ஒரு அலுவலகத்தில் நான் பணிபுரிய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் என்னை அவர் பிறகுவா என்று சொல்லியது பின்புதான் எனக்கு அது புலப்பட்டது. அதற்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். மேலும் இலக்கியச் சுடர் அவர்கள் பேசுகின்ற போது பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவன் சொன்னார். அதே பச்சையப்பன் கல்லூரியில் படித்த பாசறையில் படித்த மாணவன் என்ற ஒரு பெருமிதமும், அவர் எழுதிய இந்து ஆங்கில பத்திரிகையில் இடைவேளையின் போது மணி ஒலித்த போது மாலை வேளையிலே அங்கு உள்ள கேன்டீனில் சுட சுட சமோசா போடுவார்கள், அதை சாப்பிடுவதற்கு போட்டி போட்டு நாங்கள் செல்வோம் என்று எழுதிய அந்த பத்திரிகை குறிப்பு பல ஆண்டுகளுக்கு முன் வந்து இன்னமும் நான் ஒரு ஹிடன் ட்ரெஷர் போன்று நான் வைத்து கொண்டுள்ளேன். அவ்வாறு ஔவை அவர்களுடைய அலுவலகத்திலே நான் கற்ற ஒரு பல சில அறிவுரைகளும் அவர்களுடைய அறிவுரையும் ஏற்று நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றேனால் அது மிகையாது. மேலும் இந்திய அலுவலக சங்கத்திலே நான் ஒரு இணைச்செயலாளராக பணியாற்றிய போது பேச்சாளர்கள் ஒரு மாதம் ஒரு செமினார் நடத்தும் போது ஒரு சிறப்பு பேச்சாளரை அழைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போது இணைச் செயலாளர் என்ற முறையில் நான் இலக்கியச் சுடர் ராமலிங்கம் அவர்களை அன்புடன் அழைத்தேன். உடனே அவர் ஏற்றுக்கொண்டு 118 ஆண்டுகளுக்கு பழமையான இந்திய அலுவலக சங்கத்திலே அவர் உரையாற்றிய போது அரங்கமே அதிர்ந்து பேசியது. அனைவரும் மிக்க மகிழ்ச்சி இருந்தார்கள். மேலும் நாள்தோறும் நான் 7 to 7:30 மணி வரை மெகா டிவி என்று ஒதுக்கிவிடுவேன். காலத்தை வென்ற கவிஞன் என்ற அந்த நிகழ்ச்சி வரும்போது ஐயா அவருடைய நிகழ்ச்சியை நான் பெரிதும் ரசிக்கக்கூடியவேன். ஒரு பாடலுக்கும் அந்த படத்துடன் பார்த்து அவர் கொடுக்கின்ற விளக்கம் மனதில் ஆழப்படும். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து இருப்பேன். தற்சமயம் அவர் வந்தபோது கூட சொன்னேன், ஐயா ஒரு அருமையான பாடலை போடுகின்றீர்கள், இந்த விளக்கத்தை சொல்லுகிறீர்கள், பாடலை உடனே கட்சினா அங்கே நேரம் கொடுக்கவில்லை என்றார். நீங்கள் தயவுசெய்து சொல்லி அந்த உரிய நேரத்தில் விளக்கம் கொடுக்குமாறு நான் பணியுடன் கேட்டுக்கொண்டேன். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த ஔவை அருளவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நன்றியை மீதியுடன் இலக்கியச் சுடர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை ஏற்பதற்கு அனுமதி அளித்த பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்ட அனுமதியுடன் இந்த பொன்னாடையை போர்த்துகின்றேன். அவையின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் வளர்ச்சி இயக்குனரும் என் உடன்பிறவா சகோதரரும் ஆகிய அருள் அவர்களே, இலக்கியச் சுடர் வழக்கறிஞர் திரு த. ராமலிங்கம் அவர்களே,
இதன் செயலாளர் திரு தாமரைக்கண்ணன் அவர்களே மற்றும் இந்த அவைக்கு வந்திருக்கின்ற அனைத்து அறிஞர் பெருமக்களே, திருக்குறளிலே என்னை ஈடுபடுத்தி என்னை பல நூல்களை எழுத வைத்த பெருமைக்குரிய என்னுடைய பேராசாராகிய திரு கு மோகனராஜ் அவர்களே மற்றும் உள்ள அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அவை என்று நாம் சொன்ன மாத்திரத்திலே மேடையினிலே பொங்கி பெருக்கெடுத்து அவையினரின் செவியினிலே தமிழ் அமுது பாய்ச்சும் ஒரு திருநாவுக்கரசர், நற்றமிழ் அறிஞர், பேராசிரியர், முனைவர் என்று பரவாறாக அடுக்கிச் சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர் அபய நடராசன் அவர்கள். ஆனால் அத்துடன் மட்டுமில்லை, இன்று நான் இருக்கின்ற இந்த நிலைக்கு காரணம், இன்று தமிழ் உலகத்திலே பல நூல்களை நான் எழுதி இன்று அவையோராலும் மற்றவராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு நிலைக்கு நான் வருவதற்கும் பல விருதுகளை நான் பெறுவதற்கும் எனக்கு ஒரு தெய்வமாக இருந்து, ஒரு உந்து சக்தியாக இருந்து, ஊக்க சக்தியாக இருந்து என்னை ஆட்டுவித்தவர் யார் என்றால் அபயவர்கள் தான். ஏனென்றால் இன்று இலக்கிய சுடர்கள் பேசும்போது எல்லோரும் சிரித்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தோம். என்னுடைய தொடர்ச்சி, அவருடன் நான் பழகின தொடர்ச்சி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நான் உள்ளே போகவில்லை. தியாகராயன திலகர் தெருவில் இருக்கும்போது நான் என் அன்னையை இழந்து 2 மாதத்திலே அவரை நான் சந்தித்தேன். அடைந்துரை ஒன்று எழுதுவதற்காக என்னை வர சொன்னார். அப்பொழுது நான் சென்று அவர் சொல்ல அடைந்துரை நான் எழுத தொடங்கினேன். ஆனால் நானாக எழுத ஆரம்பித்து விட்டேன். அப்பொழுது சொன்னார், உங்களுக்கு இலக்கியத்திலே ஆர்வம் உண்டா என்று கேட்டார். சார், நான் புலவர் பட்டம் படித்து பெற்றிருக்கின்றேன். தமிழின் முதுகலை, ஆய்வின் நிறைஞர் எல்லா விருதும் பெற்றிருக்கின்றேன். என்னுடைய தந்தையார் பேராசிரியர். அதுவும் இல்லாமல் நான் உவேசா மரபிலே வந்தவர் என்றுடன் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அடவே இல்லை. இனி தொடருவோம், உங்களை பார்த்தாலே எனக்கு தமிழை பார்த்த மாதிரி இருக்கிறது என்று சொன்னார். இதனால் இனிமேல் நாம் ஒரு நூல் என்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். என் தந்தையார் விட்டு சென்ற அகநானூற்று புலவருடைய ஆராய்ச்சி நூல், அதிலே பல புலவருடைய பெயர் காரணங்கள்னால் ஏன் என்று தெரியவில்லை. அதை நாம் ஆய்வு செய்வோம். நீங்கள் நாளும் திரு அலுவலகத்தில் வந்துவிடுங்கள், நாம் 2 பேரும் சேர்ந்து அதை நாம் செய்யலாம், தொடரலாம் என்று சொன்னார். அது அன்றைய நாள் என்னுடைய வாழ்விலே ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். ஏனென்றால் கண்ணீரோடு கணவன் இளமையிலேயே 30 வயதிலே அவர் மறைந்து விட்டார். அப்பன் தந்தையும் மறைந்து விட்டார். தாயும் போன பிறகு என்ன செய்வது என்று நான் இயங்கிக் கொண்டிருந்து கண்ணீரோடு இருக்கின்ற நேரத்திலே அவைதான் எனக்கு தாயாக இருந்து, தந்தையாக இருந்து, தமிழ் அன்னையாக காட்சியளித்து எனக்கு தமிழ் ஆர்வத்தை உண்டு பண்ணி என் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த புறமையை நான் வெளிக்கொணர்ந்தார். எனக்குள்ளே அவ்வளவு இருக்கின்றதா என்று எனக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு என்னை அதிலிருந்து ஆற்றுப்படுத்துவார் நல்ல வழியிலே. அதேபோல் அப்பொழுதுதான் நான் உலக திருக்குறள் மையத்தின் மூலமாக ஒரு வரியினை உரை எழுதி கொண்டிருந்தேன். அந்த ஒரு வரியில் உரை எழுதி கொண்டிருந்த அந்த உரையை அவருக்கு எதிரில் உட்கார்ந்தவுடன் எழுதுவேன். ஆனால் அவருக்கு உரை என்றால், திருக்குறள் உரை என்றால் அவருக்கு பரமேழு உரை தான் அவருக்கு பிடிக்கும். எந்த உரையும் பார்க்க மாட்டார். இது பரமேழு உரை ஒட்டி இருக்கின்றதா, அந்த உரையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி முதலே அந்த உரை வைத்து கொண்டு தான் உரை எழுதுவேன். முதலில் எனக்கு திருக்குறளிலே பரிமேல் உரையிலே எனக்கு தாக்கம் இருக்கின்றதா, ஆர்வம் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்கு முதலிலே என்னை சோதித்தார். ஒரு கேள்வி கேட்டார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிறமிசை நீடு வாழ்வார். இதில் ஏகினான் என்று சொன்னாரே, அதுக்கு என்ன, அதுக்கு பரிமேல் என்னம்மா உரை எழுதினதற்கு நம்ம அந்த பதில் சொன்னேன். அன்பா நினைவாறு உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவினோடு விரைந்து சேரலின் ஏகினான் என்றார் என்று இறந்த காலத்தால் கூறினார். சார், என்னை என்று பரிமேல் சொல்லியிருப்பார். எதனால் என்றால் அதற்கு என்ன தொல்காப்பியர் என்ன அதற்கு 100 எழுதியிருக்கின்றார். வாரா காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்கு வரும் இனிச்சொற்கடுவி இறந்த காலத்து குறிப்பிடுகளத்தன் விரைந்த பொருளை எம்மனார் சொல்வார்
என்ற வினையன் முற்பாவை சொன்னாப்ப வினையன் முற்பாவை எடுத்து சொன்னேன். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆஹா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நீ நாளும் வர வேண்டும் என்று சொன்னார். அதன்படியாக ஒவ்வொரு நாள் அதே போல் நன்னூலை நீ என்ன கூறுகின்றார் உதாரணம் அதையும் கேட்டார், அதையும் சொன்னேன். ஒவ்வொரு இதுக்கும் சொல்லும் போதெல்லாம் அவர் மிக்க மகிழ்ச்சியாக கேட்டு பலே பலே பேஷ் பேஷ் என்று சொல்லும்போதெல்லாம் ஒரு விருதாக எடுத்துக்கொள்வேன். எனக்கு விருது வேண்டாம் சார், நீங்கள் சொல்லுகின்ற பேஷ் என்று சொல்வதும் பலே என்று சொல்வதுமே எனக்கு விருதாக இருக்கின்றது என்று சொன்னேன். அதே போல் அவருடைய எழுதிய அந்த புறமை சென்பியர் என்ற அந்த ஆய்வு நூல் எனக்கு பரிசாக முதலில் அன்பளிப்பாக அளித்து அதனுடைய எழுதும்போது திருக்குறள் திலகம் என்று அவர் முதலிலேயே சூட்டிவிட்டார். அப்புறம் அது விருதாக கொடுத்தார். திருக்குறள் திலகம் திருமதி விஜயலட்சுமி புறமை பெருமாட்டியார் அவருக்கு இந்த நூலை நான் பரிசாக அன்பளிப்பாக அளிக்கின்றேன் என்று சொல்லும்போது, அதே போல் ஒவ்வொரு நூல் கொடுக்கும் போதும் என்னிடத்திலே அதற்கு எனக்கு ஒரு விருது பெயரை கொடுத்துட்டார். இலக்கிய மாமணி முதல் அவர் எனக்கே கொடுத்து விட்டார். நான் எனக்கு இலக்கிய மாமணி விருது வராவிட்டாலும் என் அவை கொடுத்து எழுதி அவருடைய கொடுத்த நூலிலே இலக்கிய மாமணி, இலக்கிய சுடர், இதே போல் பல பல விருதுகளை எல்லாம் தான் கையால் எழுதியதெல்லாம் நான் பொன்னை போல் போற்றி என் நிலத்திலே நான் அதை பாதுகாத்து வருகின்றேன். அதே போல் அவையினுடைய அதை நான் சொன்னேன், தாங்கள் நூல்கள் எழுதவில்லை என்று பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஐயா, நீங்கள் நூல் எழுதலாம், நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதுகிறேன், அதை என்னால் எழுத முடியலம்மா அப்படின்னார். நான் எழுதுகிறேன் சார், நீங்கள் சொல்லுங்கள், திருக்குறளுக்கு நீங்கள் உரை எழுதுங்க, முன்னாடி கடவுள் வாழ்த்துல ஆரம்பிக்கலாம் என்று சொன்னேன். அதை ஆரம்பித்தார். நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறபோது அவர் கண்ணை மூடிக்கொண்டு இவர் சொல்லும் போது இவர் இலக்கிய சொட்டு சொல்வது போல நான் அவர் கண்ணை மூடிக்கொண்டு அந்த ஒவ்வொரு குறளுக்கும் அவர் உரை சொல்லிக்கொண்டே வருகின்றார். அது மாதிரி சொல்லிக்கொண்டே போகின்றார். அவர் கண்ணை திறக்கவில்லை. அந்த கேசட்டு முடிஞ்ச பிறகு எப்படி அதை திருப்பி போடுறது அப்படின்னு தெரியல. இன்னொரு கேசட்டு கொண்டு வரல. ஆனால் அவர் உரை சொல்லிட்டே இப்போ முடிஞ்சிடுதா இல்லையாங்கிறது தெரியல. அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த அளவுக்கு ஒரு செயலை எடுத்துக்கொண்டான், ஒரு இது எடுத்துக்கொண்டான். அதில் ஒரு ஆழங்கால் பட்ட ஒரு அறிவு, அவ்வளவு ஒரு நினைவாற்றல். அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த ஒரு பெரும் வரமாக நினைக்கின்றேன். அவையோடு பழகிய ஒரு 7-8 வருஷங்கள் நான் மிகவும் அது என்னை மறந்து தமிழ் பணியினை ஈடுபடுவதற்கு அவர் எனக்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு உந்து சக்தியாக இருந்தார் என்பதில் சிறிதுமே ஐயமில்லை. அதே போல் எந்த ஒரு வானொலியில் உரையாற்ற சென்றாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, அதற்குரிய குறிப்புகளை எல்லாம் நான் அவர் குறித்து கொடுப்பேன். அழைந்துரைகளை எல்லாம் எழுதி கொடுப்பேன். அதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார். புலவர் பிரேரச்சன் அதை ஒவ்வொரு சொல்லுக்குள்ள சொல்லை புகுந்து அதையெல்லாம் எடுத்து சொன்னார். இதெல்லாம் அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டவை பல 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 1 2 இல்லை. அவர் சொன்ன பிறகுதான் நான் ஒவ்வொரு கட்டுரையாக எழுத தொடங்கினேன். அதை ஒவ்வொரு நாளும் வரைச்ச கையில் பேப்பர் இருக்கான்னு பார்ப்பார். இன்றைக்கி என்ன எழுதிட்டு வந்திருக்கீங்க, இன்றைக்கி என்ன எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு பார். எழுதாமல் நம்ம போகக்கூடாது. இதே போல் எழுதினாதான் இன்று 15 நூல்களை நான் திருக்குறளிலும் சரி, இலக்கியங்களும் சரி, பாரதியை குறித்தும் பல நூலை எல்லாம் எழுதியுள்ளேன். அவரை பற்றி பேசுவதற்கு 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ போதாது, பல மணி நேரங்கள் அது வேண்டும். இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி நான் முடிக்கின்றேன். அதற்கு முன்னால் அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திறபவர் காட்சியின் தெளிந்தனம் மாதனின் என்ற சொல்ல எடுத்துக்கொண்டு இதுக்கு என்ன திறபவர்ங்கிறது யாரை குறிக்கிறது, இதை பற்றி ஒரு கட்டை எழுதிட்டு வாங்க. இது மாதிரி நம்மளை என்ன செய்வார், மனசெல்லாம் போட்டு நமக்கு அதை உள்ளே புகுந்து அதில் இந்த விஷயங்கள்லாம் வாங்கிப்பார். அதுபோல் ஒரு மேன்மை தமிழ் அறிஞர்களை மேதுமை தமிழால் மேதினை அளந்தவர் என்று சொன்னார்களே, அந்த மாதிரி ஒரு தமிழ் அறிஞரை நான் இதுவரை கண்டதில்லை, இனி காண்பேனா என்றும் எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய தமிழுடன் நான் இணைந்ததனால்தான் இன்று தமிழ் உலகம் என்னை ஓரளவாக என்னை அறிந்திருக்கின்றது என்று எண்ணி இங்கு வந்திருந்த அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் அடக்கம் சொல்லிக்கொண்டு இலக்கிய ராமலிங்கம் அவர்களுக்கும் தாமரைக்கண் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும் அருளையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். ஐயோ அது சொல்வேன். அப்போ தாரா அம்மா
அபய நடராஜனுடைய மனைவியார் தாராம் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வாரம் ஒரு முறை அல்லது 10 நாளுக்கு ஒரு முறையாவது வீட்டுக்கு வந்து என்னிடத்தில் வேலையை கற்றுக் கொடுப்பார். அவருக்கு அந்த வயதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் யாருக்கும் இருக்காது, குழந்தைங்க கூட இருக்காது. அந்த அளவுக்கு அங்கேருந்து திருவல்லிக்கணிக்கு வருவார். அண்ணா நகர்லேருந்து திருவல்லிக்கணி இல்லத்துக்கு வந்து என்னிடத்தில் வீணையை கற்றுக்கொண்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு உண்டு விட்டு என்னையும் உண்ணவித்து நிலாட நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அம்மா அத்தனை ஆசையாக இருப்பாங்க. ஒரு பொண்ணை போல தான் நடிச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு அன்னையாகவும் அப்பாவாகவும் இருந்த அந்த குடும்பம். அதனால தான் என்னுடைய வாழ்க்கை ஓரளவு என்று தொழிற்று ஓரளவு இன்று பேசுகின்ற அளவிலே இருக்கின்றது என்று நான் சொல்லுவேன். என் தாய் தந்தையர்கள் அடுத்தபடியாக அவர்களை தான் நான் தெய்வமாக வணங்குகின்றேன். வணக்கம். இறுதியாக நன்றி உரை. அதற்கு முன்பு நம்முடைய தமிழ் பேராசிரியர் நந்தனம் கல்லூரியிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற சேஷாத்ரி அவர்கள் வைணவத்திலும் இசையிலும் புலமை வாய்ந்தவர்கள். அவர் நேற்று இயற்கை எய்தினார் என்ற ஒரு வருத்தமான செய்தி வந்தது. அவருக்காக ஒரு மணித்துளி நாம் அமைதியாக. சான்றோர் பெருமக்களே, ஔவையவர்கள் மறைந்து 3 ஆண்டுகள். அதை நினைத்தாலே உள்ளம் கலங்குகின்றது. அவரோடு பழகிய நாட்கள் எனக்கெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவேன். அந்த நிலையிலே அவரை பற்றி நான் நிறைய சொல்லலாம். அவரோடு பழகியது, அவரோடு பயணம் செய்தது அதெல்லாம் நினைக்கும் போது மிகவும் கடுமையான ஒரு நிலை தான் எனக்கு. ஒரே ஒரு அவருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், சக்கரவர்த்தி என்று சொன்னார்கள். அவர் சர்க்கரை நோயினால் அவர் நாங்கள் ஒரு முறை அவ்வை தர்மபுரிக்கு சென்றோம். காரிலே செல்லும்போது அம்மையார் அவர்கள் காஃபி சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். இவர் காஃபின்னா உயிர். காஃபி புலவர எனக்கு காஃபியை வாங்கி கொடுத்துட்டு தான் நீங்கள் வேலூர் ரூட்டுக்கு அனுப்பணும். அங்கே இருக்க ஒரு சரவணா உணவகத்திலே போனோம். அது சொல்லுவேன், நடந்து சொல்லுவேன். புலவர எனக்கு சக்கரை போட்டு கொடுக்க சொல்லு, அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அப்புறம் நான் சொன்னேன், சரி அப்படியே செய்வோம். இவர் அந்த சர்வரை கூப்பிட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு எடுத்துகிட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாத சமயத்தில் சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லி சர்க்கரையை போட வேணாம் சொல்லிட்டு கொண்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அது சொன்ன போல் பகோடா, அங்கே பகோடா இருக்கும் சூடா, அதை ஒரு பொட்டலை வாங்கிக்கினார். அது சரின்னு அந்த சர்வர்கிட்ட சொன்ன சர்க்கரை போடாமல் காஃபி எடுத்தாந்து கொண்டு வந்தேன். இவர் நினச்சிட்டு சர்க்கரை போட்டு தான் கொண்டு வந்திருக்காருன்னு அந்த மாக்கிட்ட தெரியாமல் கொடுத்தார். சர்க்கரை போடலையா? ஏப்பா போடல? நான் சொன்னேன், அந்த சர்வருக்கு உங்களை பற்றி தெரியும் சார், அதனால தான் சர்க்கரை போடாமல் வந்துட்டான். அந்த பொட்டலை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பொட்டலை காரில் வரும்போது எடுப்பா அதை சாப்பிட்லான்னு எடுத்து கொடுத்தேன். அது என்ன தெரியுமா? பாவக்காய் பகோடா. பாவக்காய் பகோடா சொல்லுப்பா, நீ அந்தம்மா தான் என் உயிரெடுக்கிறாங்கல்ல, நீயே உயிரெடுக்கிறியப்பா. அது ஒன்றே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவரை திட்டினதில் 2 பேர். ஒன்று தாராமியா, அடுத்து நான் தான். அவரை திட்டு எதுக்கு நான் அவரை திட்டுவேன்னா, எல்லாம் பேசியே காற்றுல பரவதை எழுத மாட்டேங்கிறிய உனக்கு எவ்வளவு சௌகரியம் இருக்கு. நீ சொன்னாவே எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் ஆளெல்லாம் இருக்கு. அதோட இங்கே தொடர் சொற்பொழிவுக்கு அதை ஒரு டேப் எடுத்தா அடுத்த நாள் போகிற ஆள்கிட்ட அந்த டேப் கொண்டு நான் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரவே இல்லை. அது என்னமா அதை எழுதுறதுன்னா அவருக்கு ஏதோ பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது. அந்த அளவில் அவருடைய பழகிய நிகழ்ச்சிகள், அவரை நான் அடிக்கடி சொல்கிறது அவருக்கு எல்லா விஷயம் தெரியும், இருந்தாலும் அதை கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஏதாவது இந்த கவிதை எழுதுறதுல அவருக்கு சில ஐயப்பாடு வரும்.
உடனே எனக்கு ஃபோன் போட்டுவார். இந்த சந்தக்கோய் மாமணி தமிழர்கள் கேட்பார், அவர் என்னுடைய வீட்டுக்கு அருகில் இருந்தார். அவராண்ட இந்த ஐயத்தை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் தொலைபேசி எடுத்து கொடுப்பேன். அவரோட கேட்டு ஐயன். ஆனால் அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் எங்களுடைய இந்த கடற்கரையில் நாங்கள் அடிக்கடி உட்காந்து பேசக்கூடியதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சாலும் கூட தெரியாத போல கேட்பார் எல்லாரும். அது என்ன, இது என்ன, இது என்ன, இது போல அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவரோட பயணித்தது. ஒரு தடவை ஒரு கேஎஸ் மணி என்றவர் ஒரு வள்ளலாரை பற்றி ஒரு புக்கு எழுதுனார், புத்தகம். அவருக்கு ஒரு அணிந்துரை எழுதி கொடுக்கணும்னு சொன்னார். அங்கே ட்ரெயினில் நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இருக்கோம். உடனே அவர் அணிந்துரை கேட்டார். நான் சொல்கிறேன் எழுதுப்பா. நானும் பக்தவச்சல் கூட இருக்கும். பக்தவச்சலுடைய நான் எழுதுறேன்னு சொன்னேன். நீ வாடா பக்தவச்சல் எழுதுட்டோம், அவர் குண்டு குண்டாக இருக்கு எழுத்து, குண்டு குண்டாக எழுத்து. அவர் அந்த ரயிலே அவர் சொல்ல சொல்ல எழுதி அதை அவரை பார்த்து திருத்தி கொடுத்த அந்த அருமையான அணுந்துரை. இதை போலெல்லாம் அவரோட நெருங்கி பழகினதெல்லாம் அப்படி சிறப்பானது. இந்த 3 ஆண்டு கடந்து விட்டது என்பது எனக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தோடு தான் சொல்லிக்கிறேன். அந்த பெருமகன் எங்கிருந்தாலும் தமிழுக்காக இருந்த மகன், தமிழே நடராஜனாக இருந்தவர். அந்த நிலையிலே அவரோடு பழகியதிலே நாங்களெல்லாம் பெருமை கொடுக்கிறோம். அதற்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது அருள் அவ்வை அருள் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி கொடுத்த அப்பெருமகனுக்கும் எங்கள் ஒய்எம்சிஏ பட்டிமன்றத்தின் சார்பிலே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அது இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்கள் அதில் கப்பன் காலத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவன். அந்த செயலாளராக அந்த பழனியப்பன் இஸ்மாயில் அவர்களுடைய உறுதியான நிலையெல்லாம் கூட இருந்தவன். அப்போது இவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் நான் தான் ஏற்பாடு பட்டேன். அந்த முதல் பரிசு ராமலிங்கம் அவர்கள் அங்கே பேசினார், முதல் பரிசு பெற்றார். 2வது பரிசு யார் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியாக இருந்தால் ராமசுப்ரமணியம். அந்த நிலையெல்லாம் நான் பார்த்து அதுதான் நான் சொன்னேன், இப்போ உங்களெல்லாம் பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுவே பெரிய பேர் என்று நினைப்போம். அந்த நிலையில் இந்த அரங்கில் பாருங்க 10/12/91 அன்று இங்கே அவர் எழுதிய யாமறிந்த புலவரிகளே என்ற ஒரு நூல் இங்கே வெளியிடப்பட்டது. அதற்கு அவ்வை அவர்கள் முதல் வரிசையிலிருந்து கேட்டார்கள், பிறகு பேசினார்கள். அதற்கு டாக்டர் விக்ரமன் அவர்கள் தலைமை ஏற்க டாக்டர் சிலம்பொலி செல்லப்பன், ஏவிஎம் சரவணன் ஆக அங்கே வந்து முறையிட்டு அவரை பாராட்டினார்கள். அதற்கு பிறகு இப்போதுதான் அவர்கள் ராமலிங்கம் வந்திருக்கிறார்கள். அந்த பெருமக்கள் ஒரு சிறப்பான இங்கே அவர் நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி அவரை பாராட்டினார்கள். அந்த பெருமகனுக்கும் எங்கள் ஒய்எம்சிஏ பட்டிமன்றத்தின் சார்பில்